நம்ம இதுவரைக்கும் நடந்த பாடத்தை லேசா ரிவைஸ் பண்றேன். அர்த்தசாஸ்திரத்துல 2வது சாப்டர்ல வித்யா 4 ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்ட நீதி அப்படின்னு சொன்னாரு. அதுல மனுவினுடைய மதம், பிருகஸ்பதியினுடைய மதம், உஷனஸ் சுக்ரருடைய மதம். மனுப்படி 3, பிருகஸ்பதி படி 2. 3ங்கிறது த்ரயி வார்த்தா தண்ட நீதி. பிருகஸ்பதி த்ரயி மன்னிக்கணும், வார்த்தா தண்ட நீதி, தண்ட நீதி மட்டும் அப்படிங்கிறது சுக்ரர். ஆனா இப்ப சாண்டிலியர் அதை 4ஆவே எடுத்துக்கிறாரு. மன்னிக்கணும், சாணக்கியர் அதை 4ஆவே எடுத்துக்கிறாரு. அப்புறம் அதுல ஆன்வீக்ஷிகி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது சாங்கியம், யோகம், லோகாயுதம்ங்கிறது சொல்றாரு. இந்த சமயத்துல நம்ம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சாணக்கியருடைய காலம் இன்னைக்கு கிறிஸ்து பிறந்ததா சொல்லப்படக்கூடிய சோகால்டு 2000க்கும் முன்னாடி, அதுக்கு ஒரு 300 வருஷம் முன்னாடி. அந்த அவருடைய சமயத்துல இவர் சாங்கியம் யோகம் மட்டும் குறிச்சிருக்கிறாரு. இந்த சாங்கியம் யோகம் 2 பேருமே நியாய வைசேஷிகத்தை பீட் பண்ணாங்க. அந்த டைம்ல வேதாந்தம் இருந்ததா, இவ்வளவு கோலோச்சி இருந்ததா இல்லையாங்கிறதுல நமக்கு தெரியல. வேதாந்தம் பத்தி இதுல சொல்லாதனால இது நம்ம தத்துவ ஞானம்னு எடுக்க இடம் குறவு. இவங்க தத்துவ ஞானவாதிகளும் தான், ஆனா இவங்க தர்க்கவாதிகளும் தான். நம்ம தர்க்கத்தை விட தத்துவ ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வேதாந்தத்துல. இவங்க தர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தர்க்கத்தின் மூலமாக வேதாந்தத்தை அடைய முயற்சி பண்ணுவாங்க. நம்ம வேதாந்தத்துக்காக வேண்டி தர்க்கத்தை பயன்படுத்திக்குவோம். இந்த இம்பார்ட்டன்ஸ்ல 2 பேருக்கு வித்தியாசம் உண்டு. அதுல லோகாயுதமும் சேர்த்திருக்கிறதுனால இவங்களை நம்ம தத்துவ ஞானம் ஆன்வீக்ஷிங்கிறத தர்க்கசாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப அதுல அவங்க தர்ம அதர்மம், நியாயம் அநியாயம், நீதி அநீதி, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இதுல சொல்றாங்க. இது உலக வாழ்க்கைக்கு சௌகரியங்கிறதுனால அதை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது மாதிரி ஆன்வீக்ஷிக்கு எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுக்குறாரு. அடுத்தது த்ரயினா என்ன அப்படின்னு சொல்ல வந்தாரு. சாமம், ரிக்கு, யஜுர் 3ம் த்ரயி. அதுக்குள்ளேயே அதர்வ வேதம், இதிகாசம், அதை விடுபட்டு போச்சு நம்ம நினைக்கக்கூடிய அதர்வ வேதம். அப்புறம் இவருடைய காலத்துல ராமாயண மகாபாரதம் இருந்திருக்கும். அதனால இந்த இடத்துல இதிகாசம்ங்கிறதுக்கு நம்ம ராமாயண மகாபாரதமே எடுத்துக்கலாம். அதுகளும் வேதத்துக்குள்ள நம்ம அடக்கிக்கணும், திரைக்குள்ளே அடக்கிக்கணுங்கிற சொல்றாரு. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படிங்கிற 6 வேத அங்கத்தையும் இதுக்குள்ளவே எடுத்துக்கணும்னு சொல்றாரு. இந்த வேதத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, 4 விதம் வர்ணாசிரம தர்மம் தான் இந்தியாவினுடைய அடிப்படை. சொசைட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அதை தனி மனிதர்களுடைய அடிப்படையில நாம 4ஆகவும், ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையில 4ஆகவும் பிரிக்கிறோம். தனி மனிதனுடைய இதுல அவன் முதல்ல பிரம்மச்சாரியா இருந்து இல்லறத்தானாகி வானப்பிரஸ்தனாகி சன்னியாசி ஆகிறான். இது தனிநபருடைய வாழ்க்கை படிநிலை. சொசைட்டின்னு வரும்போது நாம அவங்கள 4ஆ பிரிக்கிறோம். இன்டலெக்சுவலான பீப்புள் அப்படிங்கிறவங்கள பிராமின்ஸ், பவர்ஃபுல் பீப்புள், அது பவர்னா மைட்டி, உடல் பலம், அவங்கள நாம க்ஷத்திரியர்கள்னும். ரொம்ப கரெக்ட் இல்லை அது ஆக்சுவலா, அது ஒரு விதமான ஆங்கிள் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பொருளாதாரத்தை பத்தி இது பண்ண வணிகம் எல்லாம் இருக்கக்கூடியவங்கள வைசியர்கள்னும், இவங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவங்களை, இவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறவங்கள நம்ம சூத்திரர்கள் அப்படின்னும் 4ஆ பிரிக்கிறது. சொசைட்டி அடிப்படையில நாம பிரிக்கிற 4 பிரிவு. இந்த பிராமண, கஷத்திரிய, வைசிய, சூத்ரங்கிறது வர்ணம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் அப்படிங்கிறது ஆசிரமம். இது 2ம் சேர்ந்தா வர்ணாசிரமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வர்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்றதுதான் பொதுவாக பல நூல்களுடைய வேலை. வேதமும் அதை பத்தி பல இடங்கள்ல சொல்லுது. அதனால யார் யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு கிளாரிட்டியை வேதம் கொடுக்கறதுனால வேதம் இந்த விதத்துல சமுதாயத்துக்கு உபகாரமா இருக்கும் அப்படிங்கிறத 4வது வரியில சொன்னார், ஔபகாரிக்காக அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சுதர்மம் என்ன அப்படிங்கிற விஷயமும் சொன்னார். இப்போ அந்த வர்ணம் சம்பந்தமா கூடுதலாகவே பார்த்துருவோம்.
ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாக அமைந்தது அப்படின்னு அர்த்தம். அவங்க திணிக்கப்பட்டது கிடையாது, இயல்பாக வர்றது. அவங்களுடைய சுபாவத்தினுடைய அடிப்படையில வர்றது. சுபாவ நியத்தம் அப்படின்னு கீதையில வருது 18வது அத்தியாயத்துல. மட்டும் இல்ல, கீதையில 4வது அத்தியாயம் நினைக்கிறேன், 24வது ஸ்லோகம் நினைக்கிறேன், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷக அப்படின்னு வருது. அந்த இடத்துல குண கர்ம விபாகஷக அப்படின்னு தான் பகவான் பயன்படுத்தியிருக்காரு. இதுல இதை 2 விதமா பிரிக்க முடியும். சங்கரர் என்ன பண்றான்னா அதை துவந்த சமாசமா பிரிக்கிறார். பிறகு 10வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லுவார், நான் சமாசங்களில் துவந்த சமாசமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம தமிழ்ல சொல்றத உண்மை தொகை அப்படின்னு எடுத்துக்கிறார். ராம லக்ஷ்மணர்கள் அப்படின்னு சொல்றோம்னா ராமனும் லக்ஷ்மணனும் அர்த்தம். அதுதான் ராமலட்சுமணன் சொல்றது. அது உண்மை தொகை, அது துவந்த சமாசம் எடுத்துக்கும். பொதுவாக துவந்த சமாசத்துல என்ன, 2க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்போ குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும் அப்படின்ட்டு சங்கரர் எடுத்துக்கிறார். எனக்கு அதுல ஒப்புதல் இல்லை தனிப்பட்ட முறையில. சங்கரர் எடுத்ததுக்கு அவருடைய காலத்தினுடைய பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அதுல ஒப்புதல் இல்லை. ஏன்னா 18வது அத்தியாயத்துல பகவானே சுபாவ நியத்தம் கர்ம, சுபாவத்தின் அடிப்படையில அமைந்த கர்மங்கள்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துலயும் குணத்தின் அடிப்படையில் அமைந்த கர்மங்கள்னு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த குணம், இந்த கர்மத்துக்கு குணத்தை ஒரு விசேஷமா எடுத்துக்கணும். கர்மத்தை தனியா உண்மை தொகையாட்டு எடுக்காம நம்ம தத்புருஷம் சொல்லுவாங்க, தமிழ்ல வேற்றுமை தொகைம்பாங்க. குணத்தின் அடிப்படையில் அமைந்த கர்மம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிற முறைய நான் அப்படி எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பொறுத்தவரையும் குணம் மட்டும்தான் முக்கியம், கர்மம் ஆட்டோமேட்டிக். அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரு வழக்கத்தலைக்காரன் போறான், அவன் சீப்புன்னு விற்கிற இடத்துல போய் பார்த்துட்டு நிற்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அது ஒரு யூஸ்லெஸ். அப்போ அத மாதிரி சின்ன முன்னாடி குழந்தைகளை கூட முன்னாடி பல பொருட்களை வைப்பாங்களாம். குழந்தை எந்த பொருளை தேர்ந்தெடுக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி துறையில குழந்தை போகும் கெஸ் பண்ணுவாங்களாம். அப்போ நம்முடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம சூஸ் பண்ணுவோம். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, விவேகானந்த சாமி சொல்றாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அல்லது உபனிஷத்துலயே வருது என்னமோ. ஒரு ராஜாவுடைய பையனும் மந்திரியுடைய பையனும் தொலைஞ்சு போறாங்க. அல்ல ராஜாவுடைய பையன் தொலைஞ்சு போறான்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு காலத்துல மந்திரி எதேச்சியா பார்க்கும்போது ஒரு ராஜாவுடைய பையன் என்ன பண்றான்னா மந்திரிக்க மகனை குனிய விட்டு அவன் மேல துணி துவைக்கிறது மாதிரி விளையாடுறான். இன்னும் செலவக்காரருடைய பையன் என்ன பண்றான்னா யுத்தம் பண்றது மாதிரி விளையாடுறான். அப்ப அந்த குழந்தை ஏதோ சுவிட்ச் ஆயிட்டுது அப்படின்னு மந்திரி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் சலவை தொழிலாளி குடும்பத்துல பிறந்தனா அவனுக்கு இயல்பா அந்த ஒரு பதிவு இருந்து அப்படி பண்ணனாங்கிற அர்த்தத்தை சொல்லுவாங்க. மட்டும் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும்னு ஒரு தமிழ் வரியும் இருக்கு. குலத்தினுடைய அந்த இது ஒருத்தனுக்கு இயல்பாகவே வந்துடும் அப்படின்னு. அப்ப பிறப்பினால இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம சுபாவத்தை மீறி கூட வரலாம். நம்ம இருக்கிற சுற்றுப்புற சூழல் அப்படி அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை முறை நமக்கு அமைச்சோம். ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு வசதி வருமா இருந்தா நம்முடைய குணம் மேல எழுந்துரும். அப்போ குணத்தின் அடிப்படையில தான் வர்ணம் முடிவு பண்ணப்படணும். அப்ப நமக்கு மனுஸ்மிருதிலையும் அதுக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் இருக்கு. பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் இந்தந்த விஷயங்களை அவன் கடைபிடிக்கலைன்னா அவன் சூத்திரனுக்கு சமானமானவன். சூத்திரனாக பிறந்திருந்தாலும் இந்தந்த விஷயங்கள் அவன்கிட்ட இருக்குமா இருந்தா அவன் பிராமணனுக்கு சமானமானவன். அப்ப என்ன, அது குணத்தின் அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதாக. இன்னும் அம்பேத்கர் மாதிரிப்பட்டவங்க இப்படி எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம், எந்த அடிப்படையில நமக்கு தெரியாது. முன்னாடி குணத்தின் அடிப்படையில இருந்தது, பிறகு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு குரு அவனுடைய குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ இன்ன வரணும்னு ஒதுக்குனாரு, அப்புறம் அப்படி மாறிச்சது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அது பிறப்பு அடிப்படையிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டதா மாறிட்டது. அந்த மாதிரி அம்பேத்கர் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அவர் எந்த அடிப்படையில் அந்த இதுக்கு கன்க்ளூஷனுக்கு வராரு நமக்கு தெரியாது. அம்பேத்கருடைய இதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும்னு சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல.
அவர் படிச்சிருந்திருப்பாரு, அவருக்கு தெரிஞ்ச அளவுல அவரு கெஸ் பண்ணியிருப்பாரு. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியும். விவேகானந்த சாமி சொல்றாரு, ஆரியர்கள் வந்து மத்தியாசியால இருந்து வந்தவர்கள் அப்படின்ட்டு அவருடைய காலத்துல. ஆனா வந்து எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மிங்கிள் ஆயிட்டாங்க. இனிமேல் ஆரியன் திராவிடம் பேசுறதுல அர்த்தம் இல்லைங்கிறது விவேகானந்த சாமியுடைய ஸ்டாண்ட். ஆனா இன்னைக்குள்ள அறிவியல் முன்னேற்றம் என்ன சொல்லுது? முழுக்க முழுக்க அது ஃப்ராடு கதை. மேக்ஸ் முல்லர் மாதிரி ஆசாமி எல்லாம் கட்டி விட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லுது. அப்ப அதுக்காண்டி விவேகானந்த சாமி சொன்னா நம்ம அடம் பிடிக்க முடியாது. நம்ம வந்து உண்மையின் அடிப்படையில் தான் பேச முடியும். விவேகானந்த சாமியே சொல்லுவாரு, பொதுவா நம்ம கலாச்சாரத்திலையும் அது கிடையாது. கரிஸ்மேட்டிக் அப்ரோச் அப்படின்னு. மோடி சொல்லிட்டாரு எல்லாம் சரிதான், வாஜ்பாய் சொல்லிட்டாரு எல்லாம் சரிதான், காந்தி சொல்லிட்டாரு எல்லாம் சரிதான். அந்த மாதிரி போக்கு நல்லதே கிடையாது. அவங்க சரி சொல்லியிருந்தா சரி, அவ்வளவு. அவங்க சொன்னதுக்காக வேண்டிய அது சரியாகாது. பிரம்மசூத்திரத்துல கூட ஒரு விவாதம் வருது. என்ன பண்றாங்க, நியாய வைசேசி சாங்கியம் இந்த ஆசாமியில் இருக்காங்கல்ல, இதுல சாங்கியத்தினுடைய ஆசாமி வந்து வேதாந்திட்ட வாரகம் பண்ண, எங்கால் யாரு தெரியுமா? கபிலர். வேதத்திலேயே அவருக்கு பேர் இருக்கு அப்படின்னு. அப்போ சங்கரர் வந்து வேதத்துல இருக்கிற கபிலர் வேற, உங்க கபிலர் வேற அப்படின்ட்டு இது பண்றாரு. அதுக்கடுத்து அவரை பத்தி புராணத்துல சொல்லியிருக்கு தெரியுமா, பாகவதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு. அதுல அதையும் பாகவத கபிலர் அத்வைதம் சொல்லியிருக்காரு, உன் கபிலர் அத்வைதம் சொல்லல, அதனால சரியாக தட்டி விட்டாச்சு. திருப்பி அடுத்தது, அவரு பெரிய மகான் தெரியுமா, அவரை நீ இப்படி மட்டம் தட்டப்படாது அப்படின்ட்டு அடுத்த ஆளு. அப்போ சங்கரர் சொல்லுவாரு, யாரு சொல்றாங்க, அவருடைய பின்னணி என்னங்கிறதெல்லாம் விஷயம், அவர் என்ன சொல்றாரு அது எவ்வளவு உண்மைங்கிறதா விஷயம் அப்படிங்கிற மாதிரி சங்கரர் வாதம் பண்ணுவார். அதனால பொதுவா நம்முடைய அணுகுமுறை கரிஸ்மேட்டிக் அப்ரோச் கிடையாது. யாரு சொன்னாங்கிறதுல என்ன சொன்னாங்கிறது நமக்கு முக்கியம். அப்போ அதனால அம்பேத்கர் விஷயத்திலையும் உண்மை இருந்தா எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுத்துக்க முடியாது. விவேகானந்த சாமி சொன்னதால அப்படித்தான். அப்போ நமக்கு குணத்தின் அடிப்படையில அப்படிங்கிறது தான் எந்த காலத்துக்கும் பொருத்தமாகவும் இருக்கும். இப்போ பிராமண குணம்னா என்ன அப்படின்னா, அவன் வந்து சத்தியமா இருக்கணும், தர்மமா இருக்கணும், எளிமையா இருக்கணும், நாளைக்கு எதுவும் வச்சுக்க கூடாது, இப்படி சில விஷயங்கள் இருக்கு. இப்ப இதை யாரு கடைபிடிப்பாங்களோ அவங்க பிராமணர்கள் தான். அப்புறம் அவங்க பொதுவா கல்வியில அவங்களுக்கு நாட்டம் இருக்கும், நிறைய கற்று வச்சிருப்பாங்க, கற்றதை கடைபிடிக்கவும் செய்வாங்க. படிக்கிறது யாராலும் படிப்பாங்க, கடைபிடிக்கவும் வேணும், கடைபிடிக்கவும் செய்வாங்க. அப்ப யாரு கத்திருக்காங்களோ அதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களாவும் இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கிறவங்களை தான் நம்ம பிராமணர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது, ஒரு அநியாயம் நடந்த தட்டி கேட்கிற ஒரு குணம் இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்க நம்ம க்ஷத்திரியர்கள்னு எடுத்துக்கலாம். அடிதடி போடுறவெல்லாம் சத்திரியம் கிடையாது. அநியாயத்துக்காக வேண்டி, தனக்காக வேண்டி கூட இல்லை, இன்னொருத்தனுக்காக வேண்டி. தனக்கு அநியாயம் நடந்தா எல்லாரும் தட்டி கேட்பாங்க. வேற ஒருத்தனுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கான், ஏதோ ஒரு பொண்ணை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறான், இவன் போய் தட்டி கேட்க மாட்டான். இவனுக்கோ வீட்டு பொண்ணு, நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு பலம் இருந்தாலும் கேட்க மாட்டான். ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை, பலம் இல்லாட்டா கூட ஒரு பொண்ணுக்கு அநியாயம் தட்டி கேட்க தோணும். அந்த மாதிரிப்பட்ட மைண்ட் செட் உள்ளவங்களை, அது க்ஷதாத் அதர்மாத் திராயத்தே இது க்ஷத்திரியன்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றவங்க இருக்காங்க. அதர்மத்தில இருந்து யாரு காப்பாத்துறானோ அவனை க்ஷத்திரியன் அப்படின்னு சொல்லலாம். அவன் அதுல அதுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயாரா இருப்பான். பொதுவா அந்த மாதிரி அவன் எந்த சமயத்துல மண்டையை போடுதானோ தெரியாது அப்படிங்கிறதுனால அவனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கொடுத்து வச்சிருந்தாங்க. அரண்மனை, சுகபோக வாழ்க்கை, இதெல்லாம் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அவன் வந்து எந்த நிமிஷம் தான் உயிரோட தயாரா இருக்கு, இருக்கிறனால அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு கணக்கு வச்சிருப்பாங்களா இருக்கும். அதுக்கு அடுத்தது வைசியன். அவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க. வியாபாரத்துல எப்பவுமே கொஞ்சம் நலிவு சுழிவுகள்லாம் வேணும். அதுலயும் தார்மீகமான வியாபாரம், அநியாய வியாபாரம் இருக்கு. தார்மீகமான வியாபாரத்தை பத்தி நம்ம பேசுறோம். தார்மீகமான வியாபாரத்திலையும் தனக்கு 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 7 ரூபாய்க்கு விற்பாங்க, அவங்களுக்கு ஒரு 2 ரூபாய் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பண்றது நியாயம் வைசியனை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட தார்மீகமான வியாபாரம் பண்றவங்களை நம்ம வைசியர்கள் சொல்றோம். இந்த அநியாயம் பண்ணக்கூடியவங்க சூத்திரர்களும் தார்மீகமானவர்கள் தான். இந்த 4 பேருமே தார்மீகமானவர்கள் தான், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அதார்மீகமானவர்கள் எல்லாரும் தான் கழிசடைகள். அவங்க 5னோ 6னோ 7னோ வச்சுக்கோங்க. ஆனா மனு சொல்றாரு 5ஆவதுன்னு ஒரு வர்ணம் கிடையாது அப்படிங்கிறாரு. வேற சில இடங்கள்ல பஞ்சமகள்னு வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. பஞ்சமகன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, இந்த 4க்குள்ள அடங்காதவங்க. அது இந்த அதர்மிகள் எல்லாம் அந்த லிஸ்ட் வந்துடும். நம் பாரம்பரிய கணக்குப்படி பார்த்தா இந்த சூத்திரர்கள் வரைக்கும் 4 பேருமே தார்மீகமானவங்க மட்டும்தான்.
தார்மீகத்துவம் இல்லாதவங்க இந்த நாள்ல வரமாட்டாங்க. இதை தாண்டி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க பஞ்சமர்கள் வேணா வச்சுக்கலாம். அவங்க வந்து அவங்கள ட்ரீட் பண்ற விதமே வேற. அவங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ்காரம் காரியங்கள் எல்லாம் கிடையாது. அப்போ நமக்கு இயல்பா எதுல டேஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏத்தது மாதிரி நம்முடைய வர்ணம் பொதுவா. இது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு அமைஞ்சிருக்கிறது சின்ன பிள்ளையில இருந்து நாம ஒரு செட்டப்புக்குள்ள வளர்ந்து வரோம். அதனால நமக்கு சில விஷயங்கள் அமைஞ்சிரும் இயல்பா. அமைஞ்ச விஷயங்கள்ல நம்முடைய டியூட்டியை நாம சரியா செய்யறோம். ஒரு கணவனாக நான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறேனா, ஒரு குழந்தையாக அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறேனா, ஒரு தந்தையாக குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யறேனா, ஒரு சகோதரனாக சகோதரர்களுக்கு செய்யற கடமைகளை சரியா செய்யறேனா, ஒரு குடிமகனாக நாட்டுக்கு செய்யற கடமையை சரியா செய்யறேனா, இந்த மாதிரி கோணத்துல நமக்கு சில சொதர்மம் அமையும். அதுவும் நம்முடைய சொதர்மம் தான். அது வந்து நமக்கு வந்து அமைகிறது, சுபாவத்தினால வர்றது இல்லை, நம்முடைய சுற்றுப்புற சூழல்னால வர்றது. அதையும் நம்ம நிறைவேற்றத்தான் வேணும். அதுல நம்ம எந்த அளவுக்கு மனசாட்சிப்படி தார்மீகமா இருக்கிறோமோ அதை முயற்சி பண்ணணும். அப்போ இந்த இதுல வந்து பார்க்கும்போது இயல்பா நம்ம மைண்ட் டெஸ்ட், சில பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு பெரும்பான்மையான நாட்கள் அப்படித்தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனா வேலை பார்த்தது வந்து சாஃப்ட்வேர்ல. அவருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் இருந்தது பார்த்தாரு. அப்ப இந்த மாதிரி சில பேர் வந்து டாக்டரா இருப்பாங்க அல்லது இன்ஜினியரா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கவிதை எழுதுறது, பாட்டு பாடுறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆர்டிஸ்டிக் சைடுல அவங்க மனசு இருக்கும். ஆனா வயிற்று குழப்புக்காக வேண்டி ஒரு வேலை வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன, அவங்க சுபாவத்துக்கும் வேலைக்கும் ஒத்து போகல. ஆனா அவங்க வேலையை, சில பேர் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த தன்னுடைய என்ன சொல்ற சுபாவ தாகத்தையும் தீர்த்துக்கிறாங்க. சில பேர் ஒரு லெவல் இதை விட்டுட்டு அதை அந்த பக்கத்துக்கு முழுக்க சுவிட்ச் ஆயிடுறாங்க. ஏன்னா உலகத்துல வாழவும் வேணுமே, வயிற்று பிழைப்புக்குள்ள இதுகளும் பார்க்கணும். அப்போ இயல்பா சுபாவம் நம்மள எப்படி இழுத்துட்டு போயிடும். நமக்கு உரிய வாய்ப்பு வசதிகள் வந்து அமைஞ்சிட்டுதுன்னா சுபாவம் நம்மளை அறியாமலே இழுத்துட்டு போயிடும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. தான் கீதையில கூட 3வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம் நினைக்கிறேன், பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிகிரக கிம் கரிஷ்யதி. அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு தெரியுது எது சரி எது தப்புன்னு, ஆனாலும் நான் பாவம் தானே செய்யறேன், எதனால அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். அப்போ அது வந்து காமத்தினால குரோதத்தினால அப்படின்னு பகவான் அது உன்னுடைய விருப்ப வெறுப்புனால நீ அந்த மாதிரி காரியம், எந்த ஒரு மனுஷனும் அவனுக்கு ஒரு சரின்னு தெரிஞ்சிருந்தா கூட விருப்பு வெறுப்புகளுடைய பலம் கூடிச்சுதுன்னா அவன் தர்மத்தை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவாக ஒரு ஞானி கூட அவனுடைய சுபாவத்தினுடைய அடிப்படையில தான் வேலை செய்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வேற விஷயம் சொல்றாரு. அதுக்காண்டி சுபாவத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, அதை மாற்ற முயற்சி பண்ணணுங்கிற கருத்து தொடர்ந்து சொல்றாரு. நம்முடைய முயற்சியை விடக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம அதனால்தான் பாக்குறோம், சிவனுக்கு பிடிச்சது அப்படின்னா பாம்பு, காளை, டமரு, சூலாயுதம், அது அவருடைய ஃபேவரட். கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல், மயில்பீலி, இந்த மாதிரி. விஷ்ணுக்கு பார்த்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கதை, பத்மம், தாமரை, இந்த மாதிரி. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீச்சர்ஸ், ஒவ்வொருத்தருடைய அந்த டேஸ்ட் வேற. நம்மளுடைய பிரம்மாவுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், விஷ்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், சிவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க விஷ்ணு வந்து சத்துவம் காப்பாத்துறது, சிவன் வந்து லயம் அப்படிங்கிறதுனால தமசு, பிரம்மா வந்து விஷ்ணுங்கிறதுனால பண்ணிக்கணும், படைக்கிறதுங்கிறதுனால ரஜஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிற இது இருக்கு. சிவபக்தர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் வித்தியாசமா பிரிச்சுக்குவாங்க வச்சுக்க. பொதுவா சிருஷ்டி சிதி சம்காரம்ங்கிற அர்த்தத்துல இந்த மாதிரி நம்ம குணாடிப்படையில பிரிக்கிறோம். அப்போ கடவுள்லயும் இந்த மாதிரி நம்ம வித்தியாசங்களை பார்க்கறோம். முனிவர்கள்லையும் துர்வாசர்னா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவார், மூக்குல தான் அவருக்கு கோவம் இருக்கும், ஆனாலும் அவர் ரிஷி தான்.
விஸ்வாமித்திரரும் அப்படி போய்பட்டதுதான். அவர் ஆனாலும் ரிஷி தான். வசிஷ்டர் ரொம்ப சாது, ஆனாலும் ரிஷி தான். அதுக்குதான் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, சுக்கக கிருஷ்ணோ போகி. கிருஷ்ணர் வந்து போகத்துல இருந்தவர், ஜாலியா இருந்தவர். சுக்கக தியாகி. சுகர் அதுக்கு நேர மாறி, அவரு எல்லாத்தையும் துறந்தவர், வியாசருடைய பையன். அடுத்தது நிருபவ் ஜனக ராகவம். ராஜாவா இருந்தாங்க ஜனகரும் ஸ்ரீராமனும். ராஜா தர்மத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. வசிஷ்ட கர்மச்சாரீச்ச. வசிஷ்டர் ஹோமம், அக்னிகோத்திரம், சாதுர்மாசம் அதுல ரொம்ப பிஸியா இருந்தார். ஆனா இந்த 4 பேர் ஞானே ஏதே சமானின. ஞானத்துல இவங்க 4 பேரும் ஒண்ணுதான். வெளிய ஆக்டிவிட்டிஸ்ல 4 பேர் 4 விதம். ஆனா ஞானத்துல அவங்க 4 பேரும் ஒண்ணுதான். 4 பேருமே ஞானிதான் அப்படின்ற ஒரு ஸ்லோகம். அதனால கைவல்ய நவனிதான் ஒரு தமிழ் வேதாந்த நூல் இருக்கு, அதுலயும் சொல்லுவாங்க. வேற பல நூல்களே இருக்கலாம். பிரம்ம வித்து வரன் வரியான் வரிஷ்டன். இந்த 4 பேருடைய ஆக்டிவிட்டிஸ் 4 விதமா இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபுல்லா நாட்டுடைய அரசியலையே மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி, இப்ப சங்கரர் மாதிரிப்பட்டவங்க புத்த மதத்தை ஜெயின மதத்துல ஒரு வாங்கிட்டாங்க. சாணக்கியர் பாத்தீங்கன்னா அரசியல்ல ஒரு இது பண்ணிட்டாரு. சமர்த்த ராமதாசர் சிவாஜியை அதை தூண்டி விட்டு காரியம் பண்ணார். வித்யாரண்ய சுவாமி ஹரிகரர் புக்கரை தூண்டி விட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சாரு. இன்னும் சில பேர் பேரெல்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க எங்கேயோ காட்டுல கோயில உட்கார்ந்து செத்து போயிட்டாங்க. இப்போ லட்சுமிவர சுவாமி, சோட்டியோட சுவாமி, இவங்க எல்லாம் வந்து ஒரே இடத்துல அமைதியா இருப்பாங்க, பைத்திய மாதிரி இருப்பாங்க. துணி கூட உடுத்தலாம், உடுத்தாம இருக்கலாம். இந்த மாயம்மா, கன்னியாகுமரி, இவங்க எல்லாம் இவங்க இன்னொரு டைப். இப்ப இவங்க ஒருத்தர் உயர்ந்தவங்க ஒருத்தர் தாழ்ந்தவங்க அப்படின்னு கிடையாது. பொதுவாக RSS காரங்களுக்கு அப்படின்னா விவேகானந்த சாமி ரொம்ப உயர்ந்தோம், மற்ற சாமியார்லாம் வேஸ்ட், சாப்பிட்டு தின்னு தூங்குறாங்க அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்றாரு. அமெரிக்கால அவர் நான் பேசும்போது, எனக்கு இமாலயத்துல ஒரு குகையில இருந்து ஒரு ஒளி வந்து எனக்கு இதாச்சது, அது என்ன பேச வச்சது அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் பண்ணக்கூடிய தபஸ் தான் வேலை செய்யறவங்க மூலமா காரியங்களை சாதிக்கும். இவங்களுடைய சக்தி அவங்கள்ட்ட இருந்து தான் வருது. ஆனா அரசுக்காரன் தபஸ் பண்றவங்க கண்டாலே ஆகாது. அவங்க படி அவங்கள மாதிரி ஒரு ஜொல்லா பைய போட்டு ஊருவெல்லாம் சுத்தி தெரிஞ்சா அவர் தான் பெரிய சாமி அப்படி. எதுக்கு சொல்ல வரேன், ஞானிகள்ல இப்படி வித்தியாசங்கள் இருக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுபாவம் இருக்கும். அந்த சுபாவம் நம்ம ஞானி ஆகிறதுனாலயோ சன்னியாசி ஆகிறதுனாலயோ எல்லாம் விட்டு போகாது. அதனால ஒவ்வொரு சன்னியாசி ஒரு 5 விரலும் ஒண்ணு போல இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பாங்க. அவங்க சுபாவத்தை அடிப்படையிலேயே ஆனா தார்மீகமான பிரவர்த்தி இருந்துட்டு இருக்கும். அதுதான் அந்த வித்தியாசம். பொதுவா வர்ணம் அப்படிங்கிறது சுபாவத்தின் அடிப்படையில எடுக்கிறது தான் சரியா வரும். மற்றபடி மணிகளுக்கிறது பூஜாரின்னா யாரு வேணாலும் அவன் கத்துக்கிட்டு கிளிக்கிற முடியும். இவங்க இப்படித்தானே அவங்க கொஞ்சம் பேர் உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது என்ன பெரிய விஷயம், நாங்க கத்து கொடுக்குறோம் நீ கிளுக்கு அப்படின்ட்டு. அவன் சாமிக்கு மேல யாரு நின்று வளைய போட அவ்வளவு விவரம் உள்ளவரா இருக்கிறான் அவன். அப்போ சுபாவத்திலேயே அந்த ஒரு குணம். இன்னொன்னு பாத்துங்க, பிராமண வர்ணத்துக்கும் பூஜைக்கு சம்மந்தம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. மனுஸ்மிருதியில எங்கேயுமே பிராமணன் பூஜை பண்ணுவான்னு போடல. அது புரோஹிதம்ங்கிற தொழில். பிராமணர்கள்ல ஒரு பிரிவு புரோஹிதம் பண்ணும். அது வந்து கொஞ்சம் தாழ்ந்த தொழில் தான். இந்த உயர்ந்த பிராமணர்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு அபிப்பிராயம் விவேகசாமி சொல்றாரு, அது முழுக்க சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். புத்த மதத்தினுடைய வரவுக்கு பிறகுதான் இன்னைக்கு உள்ள கோவில்கள் எல்லாம் வந்தது. முன்னாடி வந்து இந்தியாவில் கோவில்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. வீடு வீடுக்கு அக்னிஹோத்திரம் நடந்தது, ஹோமங்கள் இருந்தது. மக்கள் வந்து பொது இடத்துக்கு போய் வழிபடுறதுங்கிற சிஸ்டம் கிடையாது. அப்படி அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம். நான் விவேகானந்த சாமி வெள்ளக்கார புக்கெல்லாம் நிறைய படிச்சிருப்பாரு, வெள்ளக்கார கருத்தெல்லாம் சொல்லுவாரு. அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் நம்ம யோசிச்சு தான் எடுக்கணும். அதுக்கு கவுண்டர், என்னுடைய கவுண்டர் என்ன அப்படின்னா, மகாபாரதத்துல ருக்மிணி தேவி கோவிலுக்கு சாமி கும்பிட போனா அங்க கிருஷ்ணனை வர சொன்னா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ கோவில் இருந்திருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் இருந்திருக்குன்னா நேரத்துக்கு முன்னாடி கோவில் இருக்கிறதுக்கு என்ன வந்தது? இதுக்கு புத்தர் வர்றதுக்கு இதுக்கு காவல் இருக்கணும் கிடையாது. சமுதாயத்துல பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் ரொம்ப காலமா இருந்திருக்கும். வேதங்கள்ல வந்து அதை பத்தி குறிப்பு இல்லைங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆகாது. ஏன்னா வேதத்திலேயே 108 சாக்கை என்னமோ கிடைக்கணும். அதுல நமக்கு ஒரு 6 7 தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா நாம வந்து அந்த அளவு தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
அப்ப அதை வந்து நம்ம வந்து வேதத்துல சொல்லல, அதனால இது இந்து மதத்துல கிடையாதுன்னு சொன்னா பைத்தியக்காரன். பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் நமக்கு தெரியாததுனால நம்ம அதை புறக்கணிக்க கூடாது. ரிக்வேதத்துல அதனுடைய ரிஷி பைலருங்கிற சிஷ்யன்கிட்ட இவர் கொடுத்திருக்காரு 21 கிளைகள். இப்ப புஸ்தகத்துல இருக்கிறது 2, அனுஷ்டானத்துல இருக்கிறது 1. இது ரிக்வேதத்துடைய கதை. அடுத்து சுக்ல யஜுர்வேதத்துல யாஜ்ஞவல்கியர் ரிஷி 15 கிளை. அதுல புஸ்தகத்துல இருக்கிறது 2, அனுஷ்டானத்திலையும் 2 இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்துல வைஷம்பாயன ரிஷி 94 கிளை. அதுல 4 தான் புஸ்தகத்துல இருக்கு, 1 தான் அனுஷ்டானத்துல இருக்கு. சாமவேதத்துல ஜைமினி 1000 கிளை. அதுல 2 தான் புஸ்தகத்துல இருக்கு, 2 தான் அனுஷ்டானத்துல இருக்கு. அதர்வண வேதத்துல 50 கிளை. இதுல 2 தான் புஸ்தகத்துல இருக்கு, அனுஷ்டானத்துல ஒண்ணுமே கிடையாது. மொத்தம் பாத்தீங்கன்னா 1180 கிளை பிரான்ச்ல 12 பிரான்ச் தான் புஸ்தகத்துல இருக்கு. அதுல 6 7 தான் அனுஷ்டானத்துல இருக்கு. வேதத்துல இவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம வந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டி இருப்போம். இதுல எவ்வளவு அந்நிய படையெடுப்பு மாதிரிப்பட்ட விஷயங்களை தாக்கு பிடிச்சிருப்போம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் வந்தாரு, இங்க இருந்து நிறைய திருடிட்டு போயிட்டாரு. அவர் என்ன கொண்டு போனாரு, எங்க வச்சிருக்காருலாம் நமக்கு தெரியாது. சொல்லுவாங்க அவங்க கண்டுபிடிக்க நிறைய சயின்ஸ் விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி அவங்க நம்ம புக்கை படிச்சுக்கிட்டு காப்பி அடிச்சு கொண்டு வரதான் சொல்லுவாங்க. அப்போ வேதத்துல இல்லைங்கிறது ஒரு லாஜிக் ஆகாது நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு முழு வேதம் கிடைச்சிருக்கா முதல்ல உனக்கு இல்லையே. அப்போ வேதத்துல சொல்லப்படாத கிடைக்காத பகுதிகள் என்னென்ன இருந்துன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த வேதாந்திகள் சங்கரர் அவருடைய ஆட்சாமிகள் எல்லாம் 10 உபனிஷத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. காப்பாத்தாத உபனிஷம் நிறைய இருந்தாலும் அதனுடைய எசன்ஸான உபனிஷத்தை அவ்வளோத்தையும் காப்பாத்திட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 வருஷத்துக்கு மேல. சங்கரர் காலத்துல எவ்வளவு இருந்தது இல்லைன்னு நமக்கு தெரியாது. சங்கர காலத்துக்கு பிறகு ஒரு 10-11 அண்டத்தை நாம இன்னமும் தக்க வச்சுட்டு இருக்கோம். அது ஒரு ட்ரெடிஷனா இருந்துட்டு இருக்கு. அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப், ஒரு பிச்சைக்கார கூட்டம் இருந்துட்டு இருக்கு, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட படிக்கிறதுக்கு ஒரு 4 பிச்சைக்காரங்க இருந்தா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் மறையாம இருக்கு. இன்னும் இப்போ கொஞ்சம் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் புக் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஆனா சங்கர காலம் அந்த காலத்துல அதிகமா கேட்டு தான் படிச்சிருப்பாங்க. எழுதுற பழக்கம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டா எப்போ வேணாலும் கிராஷ் ஆயிடலாம். ஒரு பிளாப்பில போட்டா 1 மாசம் 2 மாசத்துலயே போயிடும். அப்புறம் என்ன வந்து சிடி வந்தது, அதுக்கும் லைஃப் கிடையாது. அடுத்து இப்போ ப்ளூரே டிஸ்க் எல்லாம் வந்திருக்கு, அதுக்கும் லைஃப் கிடையாது. ஆனா அவங்க வந்து பண ஓலையில எழுதி வச்சாங்க. அது 100 ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே இருக்கு. இன்னமும் சரஸ்வதி மகா லைப்ரரியில ஓலைச்சுவடிகள் இருக்கு, பல லைப்ரரிகள்ல இருக்கு. அப்போ ஸ்டோரேஜ்ல பக்கா ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம ஆசாமிகள் தான் பண ஓலையில எழுதி வச்சாங்க. வட இந்தியால போஜ் பத்திரம்னோட எழுதுவாங்க, அதுக்கும் லைஃப் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன், ரொம்ப சாஃப்டா இருக்கும். பண ஓலை பெஸ்ட்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் ஸ்டோரேஜ் அதுதான். என்ன செதில் பிடிக்காம பாத்துக்கணும், வெள்ளப்பெருக்குல போகாம பாத்துக்கணும். வெள்ளப்பெருக்குல கூட மிதந்து கிடைச்சிடும், செதில் மட்டும் பிடிக்காம பாத்துக்கணும். ஆனா என்ன ஸ்டோரேஜ் பண்றது கொஞ்சம் அதிகம் ஸ்பேஸ் வேணும். ஹார்ட் டிஸ்க்ல அவ்வளவு ஸ்பேஸ் வேண்டாம், அவ்வளவுதான். அதனால இயல்பா கொடுக்கிற குணம் இருந்தா க்ஷத்திரியன், வைசியன், இவங்களுக்கு எல்லாம் இயல்பா கொடுக்கிற குணம் இருக்கும். கொடுக்கிற குணம் இல்லை அப்படின்னா அவன் வந்து சூத்திரனாகவோ அதுக்கு கீழே உள்ளவங்களாவோ தான் கணக்கில் எடுத்துக்கணும். பிராமணனுக்கும் கொடுக்கிற குணம் இருக்கும். தன்னிட்ட 5 பைசா இருந்தா 5 பைசாவும் கொடுத்துருவான் அவன். நாளைக்கு நமக்கு என்னன்னு யோசிக்க மாட்டான். அப்படி எந்த யார்கிட்ட இருக்கோ அந்த குணம் இருக்கோ அவங்க பிராமண லிஸ்ட்டை நம்ம சேர்க்கணும். கத்துக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம பிராமண லிஸ்ட்ல சேர்க்கணும். கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்து கத்துக்கிறவங்க அவங்கள பிராமண லிஸ்ட்ல சேர்க்க முடியும். கத்து கொடுக்குறவங்க அவங்கள நம்ம பிராமண லிஸ்ட்ல தான் சேர்க்க முடியும்.
அந்த மாதிரி நம்ம குணத்தின் அடிப்படையில் தான் அதை பண்ண முடியும். இந்த காலத்துல பிறவியின் அடிப்படையில் சொல்ல முடியாது. இந்த காலத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவா நீங்க கவனிங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதி அப்படிங்கிறது பொதுவா பிறப்பு அடிப்படையில. சில பேர் அப்படி விளக்கம் சொல்றவங்க இருக்காங்க. குண, கர்ம அப்படின்னு 2 சொல்லியிருக்காரு. ஜாதி நம்ம சேர்த்துக்கலாம். இலக்கணப்படி அதுக்கு இடம் உண்டு. அதனால 3 விதமா வர்ணம் இருக்கலாம். குணத்தின் அடிப்படையில வர்ணம் இருக்கலாம், கர்மத்தின் அடிப்படையில வர்ணம் இருக்கலாம், பிறப்பின் அடிப்படையில வர்ணம் இருக்கலாம். 3 விதமா இருக்கலாம். குண பிராமணன், கர்ம பிராமணன், அப்புறம் ஜென்ம பிராமணன் அப்படின்னு 3 எடுத்து அப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்றவங்க இருக்காங்க. நான் அதுக்குள்ள அது வேஸ்ட்டுன்னு நான் போறதில்ல. இப்போ இன்னைக்கு நம்ம பாக்குற இது என்னன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா கர்மத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆசாரி இருப்பாரு. அவருக்கு ஏன் ஆசாரியின் பேருன்னு அவர் ஆசாரி தொழில் செய்வாரு. அவருக்கு பையன் அவர்கிட்ட ஆசாரி தொழிலை படுத்துக்கிட்டு செய்வான். அதனால அது பிறப்பு கர்மம் 2ம் சேர்ந்ததா இருக்கு. பொதுவா நான் என்னுடைய சின்ன வயசுல, இன்னைக்கு அதுவும் இல்லைங்கிறது வேற விஷயம். என்னுடைய சின்ன வயசுல பொதுவா அப்படித்தான் இருந்தது. அப்பா என்ன தொழில் பண்றாரோ அதை பிள்ளை பண்ணுவான். அதனால தொழில் அடிப்படையிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பிறப்பாலையும் அது வரும். சில பேர் அதுல இருந்து வித்தியாசமாகி போறவங்களும் ரொம்ப அபூர்வம் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. பரம்பரை தொழில செய்ய மாட்டாங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒண்ணா செய்து அதுல பெரிய ஆளாகும். பொதுவா மருத்துவம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து தான் கை மாறி வந்துகிட்டே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஹரிஜன்லயும் வைத்தியர்கள் இருப்பாங்க, ஆசாரியர்கள்லயும் வைத்தியர்கள் இருப்பாங்க, பிராமணர்கள்லயும் வைத்தியங்கள் இருப்பாங்க. இப்படி எல்லா ஜாதிக்கும் வைத்தியர்கள் இருப்பாங்க, எல்லா ஜாதிக்கும் வண்ணா இருப்பாங்க, எல்லா ஜாதிக்கும் முடிவெட்டுறவன் இருப்பான், எல்லா ஜாதிக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருப்பாங்க. அந்த ஜாதிக்காரங்களுக்கு முடிவெட்டுறதுக்குன்னு ஒரு குடும்பத்தை வச்சிருப்பாங்க, அந்த ஜாதிக்காரங்களுக்கு துணி துவச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு குடும்பத்தை வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பிரமை என்னன்னா, வண்ணாங்கிறது ஒரு தனி ஜாதி, துணி முடிவெட்டுறவங்க தனி ஜாதி. அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. பூஜை வைக்கிறவங்க தனி ஜாதி அப்படி கிடையாது. இந்த ஜாதிக்கு பூஜை வைக்கிற ஒரு குடும்பம், முடிவெட்டுற குடும்பம், துணி துவைக்கிற குடும்பம், அந்த மாதிரி. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பல இடங்களில் நாங்க சுத்தி பார்க்கறல அப்படி இருந்தது அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் பொதுவா தொழிலின் அடிப்படையில ஜாதிங்கிறது சொல்லலாம். ஜாங்கிறது பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு வர்ணம்னா விருணு அப்படிங்கிற சத்தத்துல இருந்து வருது. விருணுங்கிறது கட்டோபனிஷத்துலயும் வருது அந்த வார்த்தை. வரணை, அதாவது டு சூஸ் அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அப்ப நம்முடைய குணத்தின் அடிப்படையில் நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். ஏதோ ஒரு விளையாட்டு உண்டு நினைக்கிறேன், கொஞ்சம் குண்டுகள் ஓடும், அந்த இதுல வந்து அப்படியே அலம்பிச்சிட்டே இருந்தா அது அதுக்குரிய இடத்துல போய் அது உட்கார்ந்துக்கும். அது கரெக்டா அது அதனுடைய இடத்த அதை உட்கார வைக்கிறது அந்த விளையாட்டுன்னு நினைக்கிறேன். சின்னது போய் பெருசுல உட்கார்ந்துடக்கூடாது, பெருசு சின்னதுல உட்கார முடியாது, ஆனா சின்னது பெருசுல போய் உட்காரலாமே. அப்படி இல்லாம பெருசுல உட்கார வைக்கணும், சின்னதுல அதனுடைய இடத்துல உட்கார வைக்கிறதுன்னு ஒரு விளையாட்டு உண்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்முடைய சுபாவத்தினால நாம தேர்ந்தெடுக்கிறது அதுதான் வர்ணம். விருணு வரணேங்கிறதுல இருந்தா அந்த வர்ணம்ங்கிற வார்த்தை. இனி வர்ணம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம்னு சொல்லுவாங்க. பொதுவாக தமிழ்ல அதை தான் வண்ணம்னு சொல்றோம். வண்ணத்து பூச்சி, பல வர்ணங்கள் அந்த அர்த்தமும் இருக்கு. அது ஓரளவுக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, சத்துவம்னா வெள்ளை, ஒரு ஒரு உபமானமா நம்ம எடுத்துக்கிறோம். ரஜஸ்னா சிவப்பு, தமஸ்னா கருப்பு, கருப்பு சிவப்பு வெள்ளை, அதிமுக கொடி. இதுதான் சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த 3 வர்ணங்களுடைய மிக்சடா தான் இந்த இது வரும். அது கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. சத்துவம் ரொம்ப ஓங்கி இருந்தது, அதுக்கு அடுத்தது ரஜஸ் இருந்தது, அதுக்கு அப்புறம் தமஸ் இருந்தது அப்படின்னா அது பிராமண வர்ணம். அடுத்தது ரஜஸ் ஓங்கி இருந்தது, சத்துவம் அடுத்ததா இருந்தது, தமஸ் அடுத்ததா இருந்தது அப்படின்னா அது க்ஷத்திரியம். ரஜஸ் முதல்ல, அடுத்தது தமஸ், அதுக்கப்புறம் சத்துவம் அப்படின்னு இருந்ததுன்னா அது வைஷ்யம். தமஸ் மேல அதுக்கப்புறம் ரஜஸ் சத்துவம் அப்படின்னு வந்ததுன்னா அது சூத்ரன். இந்த மாதிரி குண அடிப்படையிலையும் சங்கரர் பிரிக்கிறார். 18ஆம் அத்தியாயத்துல விளக்கத்துல சொல்றார். அப்ப இந்த மாதிரி குணத்தை நம்ம வர்ணங்களா மாத்திருக்கிறோம். அந்த வர்ணங்கள் அடிப்படையில் இருக்கிறதுனாலே இதுக்கு வர்ணம்னு பேர் வந்திருக்கலாம்.
அவங்க சுபாவத்தின் அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனாலே வர்ணம்னு இருந்திருக்கலாம், தேர்ந்தெடுக்கிறதுங்கிற அர்த்தத்துல. இல்ல சத்துவ ரஜஸ் தமஸ் குண அடிப்படையில் நம்ம முடிவு பண்றதுனாலையும் நாம அதை எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட எசன்ஸ் ரிசல்ட் ஒண்ணுதான். அதனால நம்ம சுபாவம் என்னன்னு நமக்கு தான் தெரியும். நமக்கு இயல்பா எதுல நாட்டம் இருக்கு. பொதுவாக இந்த காலத்துக்கு குழந்தைகளை சொல்றேன். இந்த காலத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே காலையில 8 மணி 10 மணி 12 மணியோட தூங்க விட்டீங்கன்னா தூங்கிடுவாங்க. இன்னைக்குள்ள ஒரு லைஃப் ஸ்டைல் பொதுவாக சொல்றேன். சில பேர் ராத்திரி முன்னால முடிச்சிருப்பாங்க. ட்ரெயின்ல வரும்போது ஒரு பையன், நான் 2 மணி 3 மணி வரை வேணாலும் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு இருந்து என்னுடைய கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு கீழே ஒரு பையன் இருந்தான். அவனும் போன்ல சினிமா பார்த்துட்டு தான் இருந்தான். ஏத்தாப்புல ஒரு பையன், அவனும் போன வச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்து கூப்பையில பார்த்தா அதுலயும் அதே மாதிரி ஒரு பையன். போகும்போது ஒரு பையன் என் கூட வந்தவர்கிட்ட, சார்ஜர் தர முடியுமா, போன்ல சார்ஜே இல்லை அப்படின்னு. சரி, போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தெரியாம கைப்பட்டு போன ஆன் ஆயிட்டு வச்சுக்க, அது வேற கதை. அதனால இவர் சார்ஜர் கொடுத்தாரு. இவன் சார்ஜ் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு ராத்திரி கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். அப்போ இவர் எடுத்து சார்ஜர் இரவல் வாங்கி சார்ஜ் போட்டுக்கிட்டே சினிமா பார்க்குறான். பொதுவாக இன்னைக்கு ராத்திரி பிசாசுகள் ஜாஸ்தி. ருத்ரத்துல ராமராமாயணத்துலாம் வருது, விஷாச்சர விநாசகரம் நமாமி அப்படின்னு. நிஷானா இரவு, சரதினா சஞ்சரிக்கிறவங்க, நிஷாச்சரன்னா ராத்திரி சஞ்சரிக்கிறவங்க. பொதுவா நம்ம பாரம்பரியத்துல ராத்திரி யாரெல்லாம் கொஞ்சம் சஞ்சரிப்பாங்கன்னா திருடன், கொள்ளக்காரன், அரக்க, பேய், இதெல்லாம் தான் ராத்திரி சஞ்சரிக்காதா சாமி. அரக்கர்கள் சஞ்சரிப்பார்கள், அவரை கொண்டது ராமனே உனக்கு வணக்கம்னு அர்த்தம். நிஷாச்சர விநாசகரம் நமாமி. அதனால இன்னைக்கு பொதுவா எல்லாரும் அரக்கர்களா தான் இருக்காங்க, ராத்திரி செஞ்சிருக்காங்க. அதாவது காலையில் 3 மணிக்கு எழுப்பி உட்கார்ந்து வேலை பார்க்கலாம். அக்குபங்சர் படி பொதுவாக நம்ம ஆயுர்வேதத்துல எல்லாம் கூட இருக்கும், அக்குபங்சர்லயும் இப்படி வச்சிருக்காங்க போல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய உறுப்புகளுக்கு 2 மணிக்கு ஒரு ரெஸ்ட் டைம்னு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்தந்த டைம்ல இந்தந்த உறுப்பு ரெஸ்ட் எடுக்கும், அதனால நீங்க இந்த டைம்ல இந்த மாதிரி வேலைகள் பண்ணலாம், பண்ணக்கூடாது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐடியல் சாப்பாட்டு டைம் 9 மணிக்கு முன்னாடி, 2 மணிக்கு முன்னாடி, நைட்டு 7-8 மணிக்கு முன்னாடி தான் நம்ம உடம்பு அதை டைஜஸ்ட் பண்றதுக்கான தயாரிப்புல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கணக்கு இருக்கு. இதுல கல்லீரல், மண்ணீரல், இந்த ரெண்டும் 11ல இருந்து 1, 1ல இருந்து 3, ஒவ்வொரு உறுப்பும் அவங்க 2 மணிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மணி நேரம் இந்த 2 ரெஸ்ட் எடுக்கும். ஆனா இந்த 2க்கும் ஒரு சுபாவம் என்ன, மீதி எல்லாரும் நம்ம ரெஸ்ட் எடுக்காதுல அவங்க ரெஸ்ட் எடுத்துருவாங்களாம். இப்ப கிட்னி மாதிரி இப்ப டாக்டர்லாம். ஆனா இவங்க நம்ம ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப நான் நைட்டு 11ல இருந்து 3 முழிச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்லோலி நம்ம லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், மண்ணீரல் ஸ்பிளீன் சொல்லுவாங்க நினைக்கிறேன், டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு நண்பர் ஒருத்தர் அக்குபங்சர் தெரிஞ்சார். நான் கொஞ்சம் ராத்திரி பிசாஸ் மாதிரி இருந்து வேலை பார்ப்பேன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் சொன்ன, நீங்க எவ்வளவு வேணாலும் வேலை பார்க்க வரங்க தப்பு இல்லை, ஆனா 11ல இருந்து 3 தூங்கிடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு இந்த ஒரு வேலையை எடுத்தா முடிக்காட்ட தூக்கம் வராது, நான் போய் படுத்தா இருந்து தூங்க போறது இல்லை, அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க போறேன், இதுக்கு முடிச்சுட்டே போறேன், நிம்மதியா தூங்கிடுறேன் அப்படின்னு. நீங்க முடிக்கு போய் படுத்து கிடந்து தூங்கலைனாலும் பரவாயில்ல, படுத்தாது கிடங்க. 10 மணிக்கே போயிட்டீங்கன்னா நல்லது. போனா ஒரு 1 மணிக்கூர் அந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்தா கூட அப்படி அடங்கி 11 மணிக்கு தூங்கிடுவீங்க. 11ல இருந்து 3 தூங்குங்க. அப்புறம் 3 மணிக்கே எழுதி நீங்க வேலை செய்யலாம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 to 3 அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு பிறகு நான் முடிஞ்ச வரைக்கும் அதை கடைபிடிக்க முயற்சி பண்றது உண்டு. முழுக்க கடைபிடிக்க முடியாதனால நான் முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்க முயற்சி பண்றது உண்டு. ஆனா இப்போ ஒரு ஆளு வேலை இருக்குங்கிறாரு, ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்க்கறதுங்கிறது வேற. நம்ம அசங்கள்ல ராத்திரி முழுக்க முடிச்சிருந்துக்கிட்டு பகல் முழுக்க தூங்குவாங்க, ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப இது. பொதுவாக ஒரு 9 மணி எல்லாம் படுக்க முயற்சி பண்றது நல்லது. ஒரு 6-7 மணிக்கும் நமக்கு உறக்கம் தேவை இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா,
இந்த மாதிரி சுபாவம் இருக்கிறவங்களை வந்து நம்ம அரக்க சுபாவம்னு வச்சுக்கலாம். ஜாதகத்துல கூட உண்டு, அசுர கணவன் எல்லாம் போடுவாங்க. அது பார்க்கணும், இந்த மாதிரி கூட குணம் உள்ளவங்களுக்கு கணத்துல என்ன கணம் வருதுன்னு பார்க்கணும். அதனால அவங்களுக்கு இயல்பு அந்த டெண்டன்சி இருக்கான்னு. பொதுவா என்னன்னா நைட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அது ஒர்க் செய்யறதுக்கு சௌகரியமா இருக்கும். அது ராத்திரி 12 மணி தான் இல்லை, காலைல 3 மணிக்கு அப்படித்தான் இருக்கும். அப்பவும் பண்ணிக்கலாம். எங்க அம்மா சொல்லுவாங்க, காலை எழுப்பி படிச்சா நல்ல மனசிலாகும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து மூளைக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எழும்புறோம். அப்போ மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்ப நம்ம படிச்சோம்னா அது ஈஸியா புரிஞ்சிடும். பொதுவா நான் எப்பவுமே பரீட்சைக்கு அன்னைக்கு காலைல எழுப்பி படிப்பேன். அப்போ வந்து அப்படிதான் படிப்பேன், அது வருகிறத. ஆனா அன்னைக்கு காலைல எழுப்பி படிப்பேன். அப்படி படிக்கிறதா எனக்கு பழக்கம். முழுக்க படிச்சுட்டே இருக்கிறது பழக்கம். நிறைய படிப்பேனே தவிர பாடத்தை படிக்கிறது அப்படிங்கிறது பழக்கம் கிடையாது. அது நல்ல எஃபெக்டிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் அன்னைக்கு படிச்ச விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அதனால காலைல படிக்கிறது ஏதோ இதுல பிரயோஜனப்படுதுன்னு அர்த்தம். அப்போ பொதுவா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுமணும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள், ஆயுர்வேதம் எல்லாத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம். அது பல விதத்துல பாடியினுடைய ரித்தத்துக்கு ஒத்தாசை பண்ணுது. நம்முடைய கழிவுகள் வெளியேறதுக்கு, கண்ணுக்கு, கிட்னிக்கு எல்லாத்துக்குமே அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால சூரிய உதயத்துக்கு முன்னே எழும். அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னே எழுமணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி போதுமான ரெஸ்ட் எடுத்துருக்கணும். அப்படின்னா நம்ம நைட்டுக்கு கொஞ்சம் முன்கூடி தூங்கி இருக்கணும். இப்போ அந்த மாதிரி நம்முடைய லைஃப் ஸ்டைலை நம்ம அலைன் பண்ண வேண்டியிருக்கும். சரி, எதுவும் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு இந்த தமசை குறிக்கிறது. இந்த ராத்திரி முடிச்சிருக்கிறது, அது மாதிரி ஒரு வேலையை எடுத்த பிசாசு மாதிரி அதை செய்துட்டே இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா செயல்படாம செய்தா செய்துக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னு செய்யாமலே இருக்கிறது. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம எதை எந்த நேரத்துல எப்ப செய்யணுங்கிறத பக்கவா பிளான் பண்ணி செய்கிறது வந்து ஒரு பிராமண இது. மற்றபடி செய்கிறது ஒரு அரக்க சுபாவம் தான் எடுத்துக்க முடியும். செய்தா செய்துக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா செய்யாம இந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி சில பேர் எனக்கு தெரியும். எத்தனை நாள் வேணாலும் வேலை செய்வாங்க. அது பொதுவா சனி சனியினுடைய கிரிப்ல இருக்கிறவங்க, அந்த குணாதிசயங்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. வேலை செய்தா செய்துட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்தா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சோம்பேறின்னு சொல்ல முடியாது. வேலை செய்யணும்னு எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தொடர்ந்து முடிக்கிற வரைக்கும் செய்துட்டே இருப்பாங்க. அவர் முடிச்சுட்டா அவர் ஒரே ரெஸ்ட் அப்படி இருப்பாங்க. ஜோசியம் படி அவங்களுக்கு சனியினுடைய ஒரு தாக்கம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவனத்துல எடுக்கணும். அவங்க என்ன கணத்துல பிறந்திருக்காங்க, அவங்க என்னென்ன ராசியில போய் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய சுபாவத்துல இம்பாக்ட் பண்ணும். பொதுவா பிராமண கஷத்திரிய வைஷ்யன்னு சொல்லிட்டு ஜோதிடத்திலே கூட பிரிப்பாங்க. இந்த ஆளு நட்சத்திரத்தை வச்சா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ஜோதிடத்திலே அதை பிரிப்பாங்க. இது பிராமண கணம், இது வைசிய கணம், சத்திரிய கணம் பிரிப்பாங்க. அது இருக்கு, ஏதோ ஒரு பேசிக் வச்சிருக்காங்க அவங்க. அதுக்கு தெய்வங்கள்லயும் அதே மாதிரி பிரிப்பாங்க. பிராமண தேவதை, கஷத்திரிய தேவதை, வைசிய தேவதை, அந்த மாதிரி தேவதைகளையும் பிரிப்பு இருக்கு. பொதுவா எல்லாமே சுபாவம் வச்சு குணம் வச்சுதான். அப்ப அதனால நம்ம மொத்தத்துல சுபாவத்தின் அடிப்படையில, குணத்தின் அடிப்படையில இதை எடுத்துக்கிறது தான் பெட்டரா இருக்கும். பிறப்பின் அடிப்படையில் எடுக்கிறது அல்ல தொழிலின் அடிப்படையில் எடுக்கிறது சரியா வராது. பொதுவாக இந்த காலத்துல எல்லா டாக்டருக்கு பிள்ளைகளும் டாக்டர் தான் படிக்கிறாங்க, இன்ஜினியருக்கு பிள்ளைகளும் இன்ஜினியர் தான் படிக்காங்க. இப்ப எனக்கு ஒரு அமைப்பாளர் வந்து அவர் பெரிய ஃபேக்டரியில இருந்து போட்டாச்சு. இப்ப இனி பையனை இன்ஜினியர் படிக்க வச்சே ஆகணும், ஏன்னா இல்லைன்னா ஃபேக்டரிக்கு வரைக்கும் ஆள் இல்லை, ஒரு கம்பல்ஷன் ஆயிடுது. அப்ப அதனால பொதுவா அப்பாவா அம்மா வந்து அவங்க தொழில பிள்ளைகளை கொண்டு போக பாக்குறதுதான் இயல்பு. நான் உங்களுக்கு வாரிசு அந்த மாதிரி. அது அன்னைக்கு வந்து பிராமண கத்திரிய வைஷ்யன் பிறப்புல வந்தா தப்புன்னாங்க, இன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர்னு வந்துட்டு இருக்கு. இதை இன்னைக்கு யாரும் தப்புன்னு பண்ணல. ஐஏஎஸ் போயிடலாம், ஐஏஎஸ் ஆகணும், முதலமைச்சருக்கு பிள்ளை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. அது யாருக்கு தப்புன்னு தெரியாது. நிறைய படங்கள் படத்துல உள்ள அதே சின்ன வயசுலயே அதே அதான் நம்முடைய சுற்றுப்புற சூழல் நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால நம்ம வந்து சத்சங்கம் சொல்லியிருக்கோம். நல்லவங்களோட சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லவங்களோட சேர்க்கை இல்லைன்னா நாம நல்லவங்களா இருந்தால்
கூட நம்ம தேசம் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டெம்பரவரியாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்முடைய கிரக அமைப்பெல்லாம் அதுக்கு சாதகமா இருந்தா ரொம்ப பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பொதுவாக சத்சங்கத்தை ரொம்ப வலியுறுத்தும். எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சத்சங்கத்துல இருக்கும்போது அவங்களுடைய அந்த மோசமான தன்மையுடைய அளவு குறைஞ்சு, நல்லவங்க அதே மாதிரி சத்சங்கத்துல ஒரு நன்மையினுடைய அளவு அதிகமாகும். அதனால சத்சங்கத்துல இருக்கணும், நல்லவங்க தொடர்புல இருக்கணும். அப்படி உத்தமர்தம் உறவு வேண்டும்னு வள்ளலாரையார பாடி வச்சிருக்காங்க. நம்ம அதை சமஸ்கிருதம் சத்சங்கம் சொல்றோம். அந்த இதனுடைய இம்பாக்ட் நமக்கு இருக்கும். அதனால சின்ன குழந்தைகளுக்கு நம்ம வந்து ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அந்த கதைகளுடைய இம்பாக்ட் அந்த குழந்தை மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஏதோ ஒரு கேரக்டர் அந்த குழந்தைய சுபாவமா இம்பாக்ட் பண்ணும். பொதுவாக குழந்தைகளுடைய சைக்காலஜில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு ஆளுடைய இம்பாக்ட் எடுத்திருக்கும். அது மாமாவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆளுடைய இம்பாக்ட் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். பல பேருடைய இம்பாக்டும் இருக்கலாம். அதனால சில பேர் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு மாறுவாங்க. அநேகமா அதுக்கு பிறகு அவங்களுக்கு கம்பெனி மாறி இருக்கும், அதனால மாறி இருப்பாங்க. அதனால சுற்றுப்புற நீரியல்பால் நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்று ஒரு திருக்குறள் இருக்கு. மழை தண்ணி போகும்போது எந்த நிலத்துல பாயுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியுடைய குணம் மாறிடும் அப்படின்னு. அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா சில பேர் இருக்காங்க, தாமரையில தண்ணி மாதிரி ஒட்ட மாட்டாங்க, அல்லது தங்கம் மாதிரி அசுத்தம் ஆக மாட்டாங்க. சில பேர் அப்படியும் இருப்பாங்க. எங்க கொண்டு போட்டாலும் அவங்களா தான் இருப்பாங்க. எந்த கூட்டத்திலும் அவங்க தனியா தெரிவாங்க. அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அது அவங்க அந்த ஜாதகம் அமைப்பு எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். சில ராசிக்காரங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து மற்றவங்களால மாற்ற முடியாது. அவங்களுடைய சுபாவத்தில் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. பொதுவாக ரிஷப ராசிக்கு அந்த ஒரு இது உண்டுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே அந்த சுபாவத்திலே இருப்பாங்க. சில பேருக்கு அப்படியே அமையலாம். மற்ற கிரக சேர்க்கை இந்த மாதிரி பல காரணங்களால் அது அப்படி இருக்கும். என்ன சொல்லுவாங்க, சாமி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பொதுவாக நிறைய அப்பா அம்மாரை கிண்டல் அடிக்கும் போது சாமி அதை பயன்படுத்துவாங்க. நான் அன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல கிழிச்ச துணி கொடுத்துக்கிட்டு படிச்சேன், நீ ஒன்னெல்லாம் எப்படி வளர்த்துறன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஃபாதர்ஸ்க்கு பூஜை சாமிச்சு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு கொள்கை பிடிப்புள்ள அப்பான்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக அந்த மாதிரி அப்பா வந்து பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார் சார். 2 பேருக்கு ஒத்தே போகாது, அப்பாவுக்கு பையனுக்கு. அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் நரகம் ஆயிடும், மற்றவங்க யாரையும் உலகத்தை வாழ்க்கை அனுபவிக்க விட மாட்டாங்க, எல்லாம் இருக்கும் அதை அனுபவிக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு சாமி சொல்லுவார். அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால தான் இந்த கீதையிலே நான் சொன்ன ஸ்லோகத்துல பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரக கிம் கரிஷ்யதி, இது 2வது வரி. அதுக்கு முந்தின வரி வந்து ஞானி கூட தன்னுடைய சுபாவத்தின்படிதான் நடப்பான் அப்படிங்கிற ஒரு வரி வரும். கொஞ்சம் தொடக்கம் வரல. இயல்பு படித்தான் நடப்பான், எனக்கு கட்டுப்படுத்துறது என்ன பிரயோஜனத்தை தரும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அடுத்த ஸ்லோகம் பகவான் சொல்லும் போது சங்கரர் அதுக்கு முன்னுரை எழுதுறாரு. சரி, இப்படி சொன்னா எல்லாம் அவன் தலையெழுத்து மாதிரி தானே நடக்கணும், ஆகி போகும், மாற்ற முடியாதுன்னு ஆகி போச்சுதே, அப்படி ஒருத்தன் தப்பா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல நீ வந்து விருப்பு வெறுப்பினுடைய வழியில போகக்கூடாது, அதை உன்னுடைய வசப்படுத்த முயற்சி பண்ணணும்னு அதுக்கு பிறகுள்ள ஸ்லோகங்கள் 3வது அத்தியாயத்துல கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த மாதிரி தான் அமைந்திருக்கும். அப்போ நமக்கு இயல்பா ஒரு டெண்டன்சி இருக்கும், நமக்கு சில குணங்கள் இருக்கும், ஒரு லாங்கிங் இருக்கும். ஆனா அது வந்து தார்மீகமா இல்லையாங்கிற ஸ்கேல் வச்சுக்கிட்டு நாம எப்பவுமே பார்த்துக்கணும். நம்முடைய விருப்பம் தார்மீகமா இருந்து நாம் அதை நிறைவேற்ற முயற்சி பண்றது தப்பு இல்லை. நம்முடைய விருப்பம் தார்மீகமா இல்லை, நமக்கு நன்மை தரக்கூடியதா இல்லைன்னா நாம அதை சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு கோபம்னு வச்சுக்கோங்களேன், கோபம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கோபம் வந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய நல விரும்பிகளுக்கு மேல வரக்கூடாது. மனைவி மேல, குழந்தை மேல, அப்பா அம்மா மேல,
சகோதரர்கள் மேல வரக்கூடாது. ஏன்னா அவங்க நமக்கு நல்லதை நினைக்கிறதுக்காண்டி ஏதாவது சொல்லுவாங்க, நமக்கு அவங்க மேல கோபம். அப்போ அந்த கோபம் வந்து காட்டப்பட வேண்டிய இடத்துல, காட்டப்பட வேண்டிய விதத்துல காட்டப்படும். இப்போ சாமி சொல்லுவார், நிறைய பேர் சொல்லுவோம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபீலிங்கும் வச்சுக்கோங்களேன், அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா அதுக்கு அமைக்க வச்சு கடைசியில் எனக்கு வேணாலும் வெடிச்சு சாரு. பெரிய பெரிய விஷயங்களை அடக்கி வச்சுக்கிட்டு கடைசி சின்ன விஷயத்துல அது எரிமலை மாதிரி கூறிடும். அப்ப அடக்குறது வந்து பல சமயங்களில் இப்படி விரும்பத்தகாத விளைவை தான் ஏற்படுத்தும். அப்ப என்ன சாமியிலாத ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்ப என்ன அப்படின்னா, ஒண்ணு நமக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குதுன்னா, நான் இப்போ கோபமா இருக்கேன், இப்ப பேசினா என்னதையா சொல்லிடுவேன், நான் உங்ககிட்ட ஒரு நாள் கழிச்சு பேசல, ஒரு மணிக்கு கழிச்சு பேசுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணி போயிடும். அந்த டைம் கேப்பை கொடுத்துட்டாலே நம்ம கூல் ஆயிடும். சில பேருக்கு ஒரு மணிக்கூர் ஆகும், சில பேருக்கு ஒரு நாள் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு கூல் பண்ணிக்கிட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சா நம்மளே கொஞ்சம் நடுநிலையோட பேச ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த டைம்ல அந்த ஃபீலிங்ஸ்க்கு உள்ள, உணர்ச்சிக்கு உள்ள, இல்ல அந்த பிரச்சனைக்கு உள்ள இருந்திருந்திருக்கும். அந்த டைம் கேப்புக்கு பிறகு வெளியே வந்துடும். அப்புறம் நம்மளே அதை ஆப்ஜெக்டிவா பார்த்து பேச ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. இல்ல அவங்க கிட்ட சொல்லி வச்சுக்கணும். அது சாதிச்சுலாங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லி வச்சுக்கணும் அப்படின்னு. பிள்ளைகளுக்கு தான் இதை சீக்கிரமா சென்ஸ் பண்ணிடும். அப்பாவுக்கு கோவம் இப்போ வந்துடும் அப்படிங்கிறது அது குழந்தைக்கு கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் அப்பா பிள்ளைகள்ட்ட சொல்லி வச்சுக்கணும். அப்போ உனக்கு கோவம் வருது, நீ இப்ப பேசுற சரிப்படாது, பிறகு ஒட்ட பேசுறதுட்டு சொல்ல சொல்லிருக்கணும் அப்படின்னு. பிள்ளைகளை வந்து எனேபிள் பண்ணணுங்கிற மாதிரி அர்த்தத்துல ஒரு வார்த்தை சாமி சொல்லுவாங்க, எம்பவர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நம்மளை விட மற்றவங்க ஈஸியா நம்மளை கெஸ் பண்ணிடுவாங்க, நமக்கு நம்முடைய மூடு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது. அப்ப அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட எச்சரிக்கை கொடுத்துருவாங்க, இது இப்ப டைம் வேண்டாம் அப்படின்னு. நம்ம நல்லா சுதாரிச்சுட்டு விளைவிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து திட்ட முடியாத ஒரு ஆளை திட்டணும் அப்படின்னா என்னென்னு திட்டணுமோ அதை எழுதணும், 3 தடவை படிச்சு பார்த்துக்கணும். அதுக்குள்ள எல்லாம் வடிச்சிடும், அப்புறம் கிழிச்சு எரிச்சிடணும், அந்த ஆள் கேள்வி எடுத்துருவாங்க அப்படிம்பாங்க. இல்ல ஒரு வாரம் துணி துவைக்காம இருக்கு, போட்டு அடிச்சு துவைச்சிடணும், அந்த ஆள் அடிக்கிற மாதிரி அடிச்சு துவைச்சிடணும். அப்ப அது ரிலீஸ் ஆயிடும். அப்ப இப்படி ப்ராசஸ் பண்ணணும். சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, நிபந்தனை என்ன அப்படின்னா, நம்முடைய ஃபீலிங்ஸ் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நம்முடைய ஃபீலிங்ஸை நாம எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பே கிடையாது. அதனால இன்னொருத்தருக்கு பாதிப்பு வராத அளவு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய பேசிக் லைன். அப்ப அந்த மாதிரி நம்முடைய ஃபீலிங்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணா அந்த ஃபீலிங்ஸ்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ இப்போ கோவப்படுறது தப்புன்னு சொல்ல முடியாது. நாட்டில் நடக்கிற அநியாயத்து நம்ம கோவம் வராம இருந்தா தான் தப்பு. அப்போ நாம வந்து அதை நம்முடைய நல விரும்பிகள் மேல நம்ம காட்டிடக்கூடாது. கோபம் வர வேண்டிய இடத்துல, வர வேண்டிய விதத்துல, வர வேண்டிய முறையில வந்ததுன்னா அது நல்லது. அப்படி நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது அப்போ கோபம் நம்முடைய கண்ட்ரோல்லே இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இப்போ அணு குண்டு, இந்த அணு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட்ல வந்து அது மின்சாரம், அன்கண்ட்ரோலபிள் போல வெடிகுண்டு. அப்ப நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோலபிள் என்வைரன்மெண்ட்ல நம்ம வச்சிருந்தோம்னா அதுவே நமக்கு பெனிஃபிட்டா மாறும். அன்கண்ட்ரோலபிளா போகும்போது நமக்கு அது எதிரியா மாறும். அதனால பொதுவா நமக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, அடக்கணும்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. இந்த ரெண்டு கடையில மீடியம் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஆனா இன்னொருத்தர் விக்டிம் ஆக்காம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த அளவுக்கு பேசிக் ஐடியா இருந்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எப்படி பண்ணலாங்கிறது ஐடியா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வர ஆரம்பிச்சோம். ஒரு தடவை கோட்டை விட்டாலும் சரி, அடுத்த தடவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஐடியா பிறகு நிதானமா யோசிக்கும் போது வந்துடும். அதனால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நமக்கு சுபாவம் இப்ப சில சமயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொண்டு வரும். திருவள்ளுவர் சொல்றாரு, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தலிருது. ரொம்ப உயர்ந்தவங்களுடைய கோபம் வந்து ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஒண்ணு, ரொம்ப உயர்ந்தவங்களுடைய கோபம் வரும், பெரிய கோபம் வரும், செகண்ட்ல அது அடங்கிடும், வந்துட்டு உடனே போயிடும். இது ஒரு இது அர்த்தம். இன்னொன்னு, அப்படி கோபம் வந்ததுன்னா அதை ஒரு செகண்ட் கூட நம்மளால தாங்க முடியாது. அவங்க கோபத்தை, அவங்க கோபம் வராது, வந்துட்டு அதை நம்மளால ஒரு செகண்ட் கூட தாங்க முடியாது, அப்படி அர்த்தம் சொல்றவங்களும் இருக்காங்க.
ரெண்டு வித அர்த்தத்திலையும் அர்த்தம் இருக்கு, பொருள் உள்ள அர்த்தங்கள் தான் ரெண்டுமே. அதனால பொதுவா ஒவ்வொருத்தரும் அவங்க சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விஷயங்களை டீல் பண்ணுவாங்க. அப்படி டீல் பண்றது தர்மத்துக்கு உகந்ததா இருக்கா இல்லையாங்கிற மாதிரி பாத்துக்கிறதுல தான் நம்முடைய இது. சுபாவத்தை மாத்தணுங்கிறது பெரிய தேவை கிடையாது. நம்முடைய சுபாவம் தர்மத்துக்கு உகந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தோம். அந்த கிருஷ்ணர் சொல்லுவாரு 10வது அத்தியாயத்துல, தர்மா அவிருத்தோ காமோஸ்மி. நான் ஆசையா இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஆசைன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையா இருக்கிறேன். அப்ப ஆசை தப்புன்னு கீதை சொல்லாது. தார்மீகமான ஆசை சரி, என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இப்படி ஆரோக்கியமா இருக்கணும், இதெல்லாம் வந்து தோஷம் இல்லாத ஆசைகள். ஆனா அதுக்காக வேண்டி அடுத்தவனை வந்து கால வருவேன் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது அது வந்து அதார்மீகமானதாயிருது. இப்ப என் குழந்தை பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் வரணும், மற்ற பிள்ளைகள்லாம் தோத்தரணும்னு நினைக்க கூடாது. என் பிள்ளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வரட்டும் அப்படி நினைக்கும் போது அது பாசிட்டிவ் ஆயிடுது. மற்ற குழந்தைகள்லாம் மோசமா பண்ணணும், அல்லது என் குழந்தை மோசமா பண்ணாலும் என் பிள்ளைக்கு தான் ஜட்ஜு மார்க் போடணும்னு நினைக்கும் போது பழக்கம். இல்லை, கிருஷ்ணர் தார்மீகம் இல்லாத ஆசை தான் தப்பு, தார்மீகமான ஆசை தப்பு இல்லைங்கிற அர்த்தத்துல அந்த இடத்துல சொல்றாரு, தார்மீகமான ஆசையாக நானே இருக்கிறேன் அப்படின்னு. அதனால நாம பொதுவா வேதாந்தத்துல நம்ம ஆசைப்படுறது தப்பு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். பொதுவாக வேதாந்தம் அல்லது ஆன்மீகம் வந்துட்டு ஆசைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக பூஜ்ய சுவாமிஜி அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது போன இதுல சூத்ரஸ்ய துஜாதி சுஷ்ரூஷா 1, 3, 8 3வது சாப்டர்ல 8வது வரி, சூத்ரஸ்ய துஜாதி சுஷ்ரூஷா, இருபிறப்பாளர்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். சொன்னேன், சுஷ்ரூஷான்னா நம்ம கேட்கறதுக்காக கேட்கிற ஆசை, தீராத தனியாத கேட்கிற ஆசைக்கு சுஷ்ரூஷான்னு பேர். ஸ்ரோத்தும் இச்சா சுஷ்ரூஷா, மோக்தும் இச்சா முமுக்ஷா, முக்தி அடையணுங்கிற ஆசை. பொதுவாக வேதாந்தம் படிக்கணும்னா முமுக்ஷத்துவம் இருக்கணும். 4 தகுதியில விவேக, வைராக்கிய, சமாதி, சட்க சம்பத்தி, முமுக்ஷா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூக்ஷுத்துவம் சொல்லுவோம். இந்த மூக்ஷுத்துவம்னா மோக்தும் இச்சா அப்படின்னாது தனியாத விடுபடணும், விடுதலை அடையணுங்கிற, நிம்மதியா இருக்கணுங்கிற ஆசைக்கு முமுக்ஷான் பேர். அது மாதிரி ஜிக்ஞாசான்னு ஒண்ணு நம்ம பயன்படுத்துறோம். அத்தாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான் பிரம்ம சூத்திரம், அத்தாத்தா தர்ம ஜிக்ஞாசான்னு பூர்வ மீமாம்ச சூத்திரம் ஆரம்பிக்கும். அங்க ஜிக்ஞாசானா அறிஞ்சுக்கணுங்கிறது தனியாத ஆர்வம், ஆசை, அதுக்கு வந்து ஜிக்ஞாசான் பேர். பிபாசானா குடிக்கணும், இல்ல தாகம் தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருக்கு, அது வந்து பிபாசா அப்படின்னு பேர். பசி, சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, சாப்பிடலாம் இப்ப செத்து போயிடும் அப்படின்னா அப்ப அது புபுக்ஷான்னு பேரு. இந்த மாதிரி ஒரு சான்னு முடியும், சன் பிரத்யம் நம்ம சொல்லுவோம். அது வந்து அந்த மெயின் வெர்ப்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அது அந்த கேட்ட உடனே பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இது தத்தித மாதிரி ஒரு நமக்கு தெரியும் இது இந்த மாதிரி ஆனது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது வந்து ஒரு தீவிர இச்சையை காட்டுது. அப்போ நமக்கு சுசுருஷாங்கிறது கேட்கறதுல தீவிர இச்சையை காட்டுது, குரு மூலமாக கேட்கிற அந்த இது. இந்த பிறகு காலப்போக்கில் அதனுடைய ஷேட் ஆஃப் மீனிங்ஸ்ல சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. அதனால துஜாதி சுஸ்ரூஷா. அப்புறம் வார்த்தா, இந்த காரு அப்படின்னா டுக்ருஞ்ச் கரணே சொல்லுவாங்க. பஜகோவிந்தம் அப்படிங்கிற பாடல்ல சங்கர் அதை எழுதியிருப்பாரு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருஞ்சரணே அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு பல விதமா அர்த்தம் சொல்லுவாங்க. பொதுவா சொல்ற அர்த்தம் என்னன்னா, இலக்கணம் ஒன்ன காப்பாத்தாது, அதனால நீ கிராமர் படிக்காத, நாசமா போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கர் அந்த அர்த்தத்துல சொல்லலை. ஏன்னா சங்கரரே படிச்சிருந்தாலும் அவருக்கு டுக்ருஞ்ச் கரணேன்னு தெரிஞ்சிருந்தது. தாத்து பாடத்துல 8வது குரூப்ல டுக்ருஞ்ச் கரணேன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு ஒழுங்கா படிச்சிருக்காரு.
அதனால அது படிக்கலன்னு சொல்றது அப்படி அர்த்தமா இருக்காது. எனக்கு ஹிந்தி படிக்காதுன்னு சொல்ற மாதிரி முட்டா கூட்டத்தை சேர்ந்து அவர் இருக்க மாட்டாரு. அவர் என்ன சொன்னா டுக்ரின்ஸ் கிரு அப்படிங்கிறது வார்த்தை, டு இங்கிறது ஒரு சங்கேத குறியீடு. அதனுடைய மீனிங் என்னன்னா கரணே, ஒரு செயல் செய்கிறதுங்கிற வார்த்தத்தை குறிக்குது கிரு அப்படிங்கிறது. அதுல இருந்தா கிரியா, கர்ம, கரணம், கர்த்திரு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது. ஒரு நம்ம சமஸ்கிருதத்துல உள்ள ஒரு 25% வார்த்தையாவது ஒரு எழுத்து வார்த்தை இருந்து வந்திருக்கு, அந்த ரூட்ல இருந்து வந்திருக்கலாம். அப்போ செயல் சம்பந்தமானதுங்கிறதால அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ட். அதுல டூங்கிறது எதை குறிக்குதுன்னா, இது மாதிரி டுபச்சஸ் பாக்கேன்னு இன்னொரு வர்பம் இருக்கு. இந்த டூங்கிறது எதை குறிக்குதுன்னா, இந்த வார்த்தை வந்து கிருத்திரிமம், பக்திரிமம் இப்படின்னு மாறுங்கிறத குறிக்குது. பொதுவாக நம்ம ஊர்ல கிருத்திரிமம் செய்யறான் அப்படின்னு. அது கிருத்திரிமான என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு காரியத்தை செய்கிறது. சாதாரணப்பட்டவங்களா அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு சயின்டிபிக்கா இன்னோவேட்டிவா அப்படி பண்றதுதான் ஒரிஜினலா கிருத்திரிமம். ஒரிஜினல் அதுக்கு அர்த்தம் இன்னோவேட்டிவா பண்றது, டெக்னிக்கலா பண்றது, இன்னும் சயின்டிபிக்கா பண்றது. ஆனா இன்னைக்கு நடைமுறையில மலையாளத்துல எல்லாம் என்ன அர்த்தம்னா கிருத்திரிமம்னா குசும்பு பண்றது, அக்கிரமம் பண்றதுங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. பக்திரிமம் அப்படின்னாலும் அதே மாதிரி. சில பேர் வாழைக்காய் இருந்தா மாங்காய் இருந்தா தான் அவியல் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆள் அதெல்லாம் இல்லாமலே அவியல் பண்ணிடுவார். சில ஆளு வந்து சாம்பார் பொடி இருந்தா தான், ரசப்பொடி இருந்தா தான் அது பண்ண முடியும். இவங்க இருக்கிற பொடியை வச்சு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி ஏதோ ஒரு டேஸ்டி டிஷ்ஷை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த ஆளுக்கு பக்திரிமம்னு பேர். அந்த ஒரு கேப்பபிலிட்டி, திறமைக்கு அப்படி அந்த வார்த்தை. அது டூங்கிறது அதை குறிக்கும். இந்த வார்த்தை இந்த மாதிரி மாறக்கூடிய வார்த்தைங்கிறத, இந்த வெர்பு. வெர்புன்னு இந்த இடத்துல முக்கியமா ரூட், தாத்து. அடுத்தது இன்னுங்கிறது அது 2 விதமான வெர்பை எடுக்கும். இந்த வெர்பு எண்டிங்கே எடுக்கும் அப்படிங்கிறது. ஆத்மனை பதம், பரஸ்மை பதம் 2 இருக்கு சம்ஸ்கிருதத்துல. 2 விதமாக இது வரலாம் அப்படிங்கிறது குறிக்குது. டூக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. விடுபட்டு போனது கிரு, அதுதான் ரூட். இந்த கிருல இருந்துதான் கரோதி, குருத்தே, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். கர்ம இதெல்லாமே. அப்போ சங்கரருடைய பொதுவான பிலாசபி என்னன்னா, செயல்கள் உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகாது. செயல்கள் உன்னை தூய்மைப்படுத்தும். உபாசனை, பக்தி உன்னை ஒருமுகப்படுத்தும். அந்த 2 தகுதி அடைஞ்ச நீ ஞானத்துக்கு வந்து ஞானத்தின் மூலமாக முக்தி அடையும். இது சங்கருடைய வேதாந்தம். அப்ப நாம அதுக்கு அர்த்தம் எடுக்கும்போது என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, டுக்ருஞ்ச் கரணேனா செயல்னால நீ வந்து இறைவன் அடைய முடியாது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்குவோம். மற்றவங்க நிறைய பேர் கிராமர் படிக்கிறதால ஒரு கடவுள் வர மாட்டாரு அர்த்தம் எடுத்துக்குவாங்க. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த கிரு அப்படிங்கிறது அந்த வார்த்தை அதுல இருந்து நிறைய வந்து, அதுல இருந்து அந்த காருங்கிற வார்த்தையும் வந்து. அப்ப எதெல்லாம் செய்கிறோமோ, அந்த ஆர்டிசன் சொல்லுவாங்களா இங்கிலீஷ்ல, அந்த ஃபீல்டு முழுக்க என்ன அரசாங்கம் வந்து ஒண்ணு சொல்லி புது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்க, வரைமுறைப்படுத்தப்பட்ட தொழில், வரைமுறைப்படுத்தப்படாத தொழில் ஏதோ ஒரு இப்ப அரசாங்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அது சம்பளம் வாங்கி வேலை செய்யறவங்க அவங்க ஒரு குரூப். அப்படி இல்லாம நம்ம சில பேர் கூலிக்கு வேலை செய்யறோம், அவங்க வந்து கவர்மெண்ட் கணக்குல வர மாட்டாங்க. அவங்களை இன்னொரு முறை சாரா தொழிலாளர்கள், முறைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டிங் கவர்மெண்ட் பயன்படுத்துது. இது பொதுவா கூலி வேலைக்கு போறவங்க, சிற்பி, தச்சு வேலை, இந்த மாதிரிப்பட்ட உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க எல்லாருமே காருங்கிற லிஸ்ட்ல சேருவாங்க. குஷிலவ அப்படிங்கிறது ஆர்ட் சம்பந்தமான, அது பாடுதலா இருக்கலாம், சில டான்ஸா இருக்கலாம், டிராமாவா இருக்கலாம். இந்த மாதிரி ஆர்ட் சம்பந்தமான துறையில ஓவியம் வரைகிறதா இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட துறையில உள்ளவங்களை குஷிலவ அப்படின்னு சொல்றோம். இப்ப காரு கர்ம, குஷிலவ கர்ம, உடல் உழைப்பு, புத்திசாலித்தனம், அதாவது மன உழைப்பு, இப்படிப்பட்ட 2 பிரிவான காரியங்களையும் சூத்திரர்கள் செய்வாங்கங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கணும்.
இப்ப இது வந்து சூத்திரருடைய கர்மம். அடுத்தது அடுத்து நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். கிருகஸ்தஸ்ய ஸ்வதர்ம ஆஜீவக. அது கூட இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தது. 1, 3, 6வது வரி பாத்தீங்கன்னா 2 வரி முன்னாடி க்ஷத்ரியஸ்ய அத்யனம் யஜனம் தானம் சஸ்திர ஆஜீவக. அது ஆஜீவன் நம்ம அதை எடுத்துக்கணும். ஆயுதங்களால பிழைப்பு நடத்துறதுங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது அவங்களுடைய தொழிலே ஆயுதங்கள் மூலமாக யுத்தம் பண்றதே தொழில்ங்கிற அர்த்தத்துல அதை நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். கிரஸ்தஸ்ய சுதர்ம ஆஜீவக துல்யைஹி அசமான ரிஷிபிஹி வைவாஹ்யம் ரிது காமித்வம் தேவ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். பித்ருன்னு உங்க புக்ல போட்டிருக்கா? பித்ரதிதி தேவ பித்ரு அதிதி பூஜா. அந்த இடத்துல அப்படி சந்தி வருமானு எனக்கு பார்க்கணும். பித்ரு அதிதிங்கிற வார்த்தைங்கிறது தெரியுது, பித்ரு அப்படின்னு நடத்திட்டாங்க. ஏன் அப்படி நடத்தினாங்கிறது தெரியல. பித்ரு அதிதி பூஜா பிருத்தியேஷு இந்த பிருத்தினா வேலைக்காரன். பிருத்தியேஷு தியாக சேஷ போஜனம் ச. இதெல்லாம் அவங்களுடைய லிஸ்ட்னு வருது. கிரகஸ்தஸ்யனா கிரகஸ்தனுக்கு, சுதர்ம ஆஜீவக அவருடைய சுதர்மம் என்ன அப்படின்னா துல்யைஹி அசமானக. துல்யைனா சமமான அர்த்தம், அசமான சமம் இல்லாதேன்னு அர்த்தம். ரிஷிபிகின ரிஷிகளால், வைவாஹ்யம்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். விவாகம்னா கல்யாணம், வைவாஹ்யம்னு வந்துட்டுன்னா தத்தினாயி திருமணம் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். அப்புறம் ரித்து காமித்வம். ரித்து அப்படிங்கிறது பல அர்த்தம் தரும். மழைக்காலம், வெயில் காலம், அந்த மாதிரி அர்த்தத்திலையும் ரித்துங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. தக்ஷண ரித்து, வசந்த ரித்து, சரி தக்ஷண இல்ல, கிரீஷ்ம ரித்து, வசந்த ரித்து, அந்த ஹேமந்த ரித்து அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆறாட்டு பிரிப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி ஆறா பிரிப்பாங்க. இங்கிலீஷ்ல மட்டும் 4ஆ பிரிச்சுக்குவாங்க. அவங்க ஊர்ல 4 தான் வரும், அதனால 4ஆ பிரிச்சுக்குவாங்க. நம்ம ஊர்ல 6 வாரம் நம்ம 6ஆ பிரிச்சுக்குவோம். அது ஒரு ரித்து. இன்னொன்னு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பருவ காலம், அதனால பருவம் அடைகிறதையும் ரித்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு கண்டியூசிவான காலம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் ரித்துங்கிற சொல்லுவாங்க. பெண்கள் சடங்காகிறதையும் ரித்து அப்படிங்கிற சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இது அநேகமா அது சம்பந்தமான அர்த்தமா இருக்கும். பார்ப்போம். தேவ பித்ரு அதிதி பூஜா. இதை என்ன பஞ்சமகா யஜ்ஞம்னு ஒண்ணு உண்டு, அது சம்பந்தமான விஷயங்கள் அதுல சொல்லுது. அது கொஞ்சம் பிரிச்சு சொல்லியிருக்காரு. தேவர்களுக்கு, பித்ருக்களுக்கு
அதிதிகளுக்கு பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பிரித்தியேஷுன வேலைக்காரங்க, தியாக, சேஷ போஜனம், சேஷன மிச்சம் அது சாப்பிடுறது, இதெல்லாம். இதுல எடுத்த உடனே கிரகஸ்தரை பத்தி சொல்லியிருக்கு. வழக்கமா பிரம்மச்சாரியை சொல்லி கிரகஸ்தன் சொல்லி வரிசையா வருவாங்க. இதனாலே இவர் கிரகஸ்தனை முதல்ல எடுத்து சொல்லிட்டாரு. இவ்வளவு வரி வாங்குறதுக்கு அவன் தானே முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு சொல்லியிருப்பாரு. மத்தவங்க முன்னிட்டு வரி வாங்க முடியாது, அதனால அவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருக்கலாம். ஹவுஸ் ஹோல்டுடைய டியூட்டி என்னெல்லாம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தன்னுடைய தொழில் மூலமாக சம்பாதிக்கிறது. விவாகம் இந்த துல்லியில இருந்து ஆரம்பிச்சு சுதர்ம ஆஜீவக ஜீவனத்துக்கு தேவையான சுதர்மத்தை செய்கிறது அப்படிங்கிறது அந்த இதுக்கு அர்த்தம். வாழ்வதற்கு தேவையான தன்னுடைய தொழிலை, இயல்பாக அமைந்த தொழில், சுபாவமாக அமைந்த தொழிலை செய்கிறது. அடுத்தது துல்லியைகி அசமான ரிஷிபிகி. இந்த அசமான ரிஷிபிகி சேர்ந்து எடுத்துக்கணும். தனக்கு தராதரத்துல சமமானவங்க, டிராக்டருக்கு போய் இவ்வளவு கொடுக்குற மாதிரி, இன்ஜினியர் கொடுக்குற மாதிரி அது தராதரமா இருக்கணும். அசமான ரிஷிபின்னா கோத்திரம் வேற வேறையா இருக்கும். நம்ம அன்னைக்கு சொல்லி ஏற்கனவே சொன்னோம். அசமான ரிஷின்னா சமான ரிஷியா இருக்கக்கூடாது, அசமான ரிஷியா இருக்கணும். சமம் இல்லாத ரிஷியா இருக்கணும், சமம் இல்லாத கோத்திரமா இருக்கணும், வேற கோத்திரமா இருக்கணும். விவாகம் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப தரத்துல சமமா இருக்கணும், கோத்திரத்துல சமம் இருக்கக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். அடுத்தது ரித்துகாமித்துவம். இது அந்த இதுதான் அவருடைய ரித்து காலத்துக்கு பிறகு உறவு வச்சுக்கிறது அப்படின்னு. பொதுவா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு 14வது நாள் எக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி, இது அவங்க கணக்கு. நம்ம தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீராடிய பின் 26 நாளும் கருவயிற்று காதல் மாதிலின் பரத்தையீர் பிரியார் என்மனார் புலவர் அப்படின்னு. குளிச்ச பிறகு 12 நாள். இவங்க பீரியட் தொடங்குனது 14 நாள் கணக்கு போடுறாங்க. தமிழ் இலக்கியத்துல குளிச்ச பிறகு, பீரியட் முடிஞ்ச பிறகு 12 நாள் கணக்கு போடுறாங்க. 26 நாள், 26 12, அந்த 6 நாளும் பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இவங்க கணக்கு. எனக்கு தெரிஞ்சு மனுஸ்மிருதி அல்லது அந்த மாதிரி சில புத்தகங்கள்ல இப்படியும் ஒரு கணக்கு இருக்கு. இப்ப சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 14வது நாள் தான் பாசிபிலிட்டி, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குளிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் செகண்ட் டேல இருந்தே பாசிபிலிட்டி இருக்குங்கிறது மாதிரி நம்ம ஆட்கள் எடுத்துக்காங்க. அதுல 1வது நாள், 3வது நாள், 5வது நாள்னா இன்னும் குழந்தை, 2, 4, 6னா இன்னும் குழந்தை, அது இன்னும் திதியா இருந்தா இன்னும் குழந்தை இந்த மாதிரி இருக்கும், இன்னும் நட்சத்திரமா இருந்தா குழந்தை இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பெரிய லிஸ்டே மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்ல இருக்கு. எனக்கு மனுஸ்மிருதி தானான்னு எனக்கு உறுதியா இல்லை, அதுலதான் இருக்க வாய்ப்பு அதிகம். சுப்பவானசாமி புக்ல பார்த்துருக்கேன், வேற சில புத்தகங்களை பார்த்துருக்கிறேன். நமக்கு இது சம்பந்தமா சில புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகங்கள் இது ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருக்காங்கிற அளவுக்கு உண்மை. ஆண் குழந்தை வேணா என்ன மாதிரி நாள்ல இருக்கணும், பெண் குழந்தை வேணா என்ன மாதிரி நாள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். திருமந்திரத்துல மூச்சு காற்று எப்படி போகணும், எப்படி போகும்போது சேரணும் அப்படின்னு திருமந்திரத்துல சில குறிப்புகள், இது ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி சில குறிப்புகள் திருமந்திரத்திலையும் சொல்லியிருக்கு. ஆண் குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணணும், பெண் குழந்தை பிறக்கணும் என்ன பண்ணணும் மாதிரி. அது மாதிரி இந்தந்த நட்சத்திர ராசிய திதியா இருந்தா குழந்தைக்கு இன்னும் ஊனம் வரலாம், இன்னும் நோய் வரலாம், அந்த மாதிரி எல்லாம் கூட குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப நம்மளை நம்ம பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த நாள்ல வேணாலும் பாசிபிலிட்டி இருக்கு. இதுல இந்தந்த நாள்ல இருந்தால் இந்தந்த மாதிரி குழந்தை அவுட்புட் வருங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வச்சிருக்காங்க. ஆனா மாடர்ன் சயின்ஸ் அந்த அளவுக்கு வளரலன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வெறுமனே ஒரு 16 நாள் அப்படி தொங்கிட்டு இருக்காங்க.
என்ன சொல்றது, அது உலகத்துல நிறைய விஷயங்கள் துல்லியமா நடக்காது. ஒரு முன்ன பின்ன, உதாரணத்துக்கு ஒரு குழந்தை சடங்குக்கு வருதுன்னா எல்லாரும் கரெக்டா 15 வயசுல சடங்கு வர மாட்டாங்க. 9 வயசுலயும் வரலாம், 25 வயசுலயும் வரலாம், வராமலும் போகலாம். இப்படி ஒரு வேரியேஷன் இருக்கும். பொதுவா இந்த சிருஷ்டியில அது ரொம்ப காமன். நம்ம என்ன சொல்லலாம், பொதுவா இந்த டைம்ல வரலாம், டீனேஜ்ல வரலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர டீனேஜ்ல தான் வரும்னு சொல்ல முடியாது. முன்னையும் வரலாம், பின்னையும் வரலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கிறத நம்முடைய பெரியவங்க மனசுல வச்சுக்கிட்டு என்னமோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வேரியேஷன் கணக்குல எடுக்கலையோ அவங்க ஃபைனலா நாளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. எப்படியானாலும் இப்போ பசு எல்லாம் வளர்க்குறவங்களுக்கு, கோழி வளர்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாம் முக்கியமா பசு, நான் ரேடியோல கேட்டதுனால சொல்றேன், சில சிம்டம்ஸ் தெரியுமா? இப்ப அந்த டைம்ல பசுவை சேர்த்தா பசு சரியாயிடும். அது ஒரு ரேடியோல அடிக்கிறது சொல்றாங்க, நான் கேட்டிருக்கேன். அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி சிம்டம்ஸ் உலகத்துல எல்லா பிராணிகளுக்கும் இருக்கும். அப்ப இந்த சிம்டம்ஸ் வரும்போது நமக்கு கருமுட்டை வருது, உதாரணத்துக்கு பாடி ஹீட் ஆகுதுன்னா கருமுட்டை வெளியே வருதுன்னு அர்த்தம். இது ஒரு சிம்டம். பசுவுக்கு வந்து பாடி ஹீட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல. அப்ப இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரியவங்க மூலமா கேட்டு நமக்கும் தெரிஞ்சிருக்கும், அல்லது நம்முடைய உடம்ப நாமளே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. அப்போ நம்ம சாஸ்திரப்படி அந்த காலத்துல மட்டும் உடலுறவு வச்சா அது வந்து பிரம்மச்சரியத்துக்கு சமானம். ஆசைப்படும் போதெல்லாம் வச்சா அது மிருகத்துக்கு சமானம், அது பிரம்மச்சரியம் கிடையாது. ஆனா குழந்தை எப்போ ஒரு பெண்ணுக்கு உண்டாகுமோ அந்த நேரத்துல அந்த பெண்ணோட உறவு வச்சா அந்த பெண்ணுக்கும் அது தோஷம் இல்லை, ஆணுக்கும் தோஷம் இல்லை. அதுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலத்துல சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிடு. வியாசர் வந்து பிறந்தது அந்த மாதிரிதான். சத்தியவதி வந்து படகோட்டி போறாங்க, பராசர முனிவர் அந்த படகுல போறாரு. அப்ப அவரு 4 கிரகங்கள் எல்லாம், அவருக்கு ஜோதிடத்துல பெரிய ஆள், பிருகத் பராசர கோரான்னு ஜோதிட என்சைக்ளோபீடியா அவர் பேர்ல தான் இருக்கு. மீதி எல்லா புக்கும் அதுல இருந்து வந்து குட்டி புத்தகங்கள் தான். அப்ப அவரு ஆஸ்ட்ரானமில பெரிய கில்லாடிங்கிறதுனால இந்த நேரத்துல உருவாகக்கூடிய குழந்தை பெரிய ஆளா வருவான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே இந்த அம்மாட்ட கேட்கிறாரு விஷயத்த சொல்லி. அப்ப சத்தியவதி வந்து ஒத்துக்கிறாங்க. அப்படிதான் வியாசர் பிறக்கிறாரு. இது ஒரு சம்பவம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் வந்து ஒரு தடவை துர்வாச முனிவருக்கு சாப்பாடு கொண்டு போனோம். இப்போ யமுனையில நிறைய தண்ணி, அவர் அந்த கரையில உட்கார்ந்துருக்காரு. இப்போ கோபிகள்லாம் வந்து கேட்கறாங்க, கோபிகளோ மதுராவாசிகளோ வேற வந்து கேட்கறாங்க. நாளைக்கு ராஜா ஆன பிறகுன்னு நினைக்கிறேன், அதனால அநேகமா மதுரால வச்சு நடக்கும். அப்போ இப்படி தண்ணி இருக்கு, போட்டு யாரும் வண்டி எல்லாம் ஓட்ட மாட்டாங்க, படகெல்லாம் ஓட்ட மாட்டாங்க, எப்படி போறது அப்படின்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருந்தா வழி விடுன்னு சொல்லுங்க, யமுனை வழி விட்டு போயிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அப்ப இவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, யமுனை வழி விட்டுட்டு அயோக்கிய பையன் பொய் சொன்னாக்க யமுனை வழி விட்டுட்டு வராங்க. அவர் 8 முன்னாடி கட்டியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு கணக்குல பார்த்தா நரகாசுரம் பிடிச்சு வச்சிருந்த ஒரு 16,000 பேருக்கு வாழ்வு கொடுத்தாருன்னு கணக்கு இருக்கு. அப்போ 16,008 அதனால கணக்கு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்போ இவர் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லியாரு, வழி விட்டுட்டு அங்க போறோம்னா துர்வாசம் இவர் வயிறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்ப இவங்க திரும்பி போகணும், நதியில வெள்ளம் போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா சொன்னாரு, அது துர்வாசர் இன்னைக்கு உபவாசம் இருந்தது உண்மையா இருந்தா வழி விடுன்னு சொல்லுங்க, அது வழி விட்டுரும் அப்படின்னு. அது மாதிரி இவங்க சொன்னாங்க, அது வழி விட்டுட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 2 பேருமே நியமப்படி, சாஸ்திர நியமப்படி வாழ்றவங்க. அப்படி வாழும்போது அந்த செயல் செய்யாததுக்கு சமம். ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு செயலை ரொம்ப ஈடுபாட்டோட செய்தோம்னு வச்சுங்களேன், நேரம் போறதே தெரியாது, பாடி டயர்ட் ஆகாது, அந்த வேலையை செய்தது மாதிரியே இருக்காது. அது விருப்பம் இல்லாம ஒரு காரியத்தை செய்தா ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப என்ன சொல்றது, பிடிக்காம இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், இதெல்லாம் வரும். அப்ப நம்ம அந்த செயலை பிடிக்காம செய்யும் போது அது வந்து செய்தது மாதிரி இருக்கும், ஈடுபாட்டோட செய்யும்போது அது செய்யறது மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இதுதான் நம்ம கர்மயோகம் எல்லாம் நம்ம சொல்றது. அந்த விஷயத்தை செய்யும் போது நமக்கு நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லாம செய்தோம்னா அந்த செயல் நம்முடைய செயலாகாது.
அப்புறம் நம்ம பொது நலத்துக்காக வேண்டி செய்தோம்னா அந்த செயல் நம்ம செயல் ஆகாது. இந்த மாதிரி சில இது இருக்கு. எப்ப நான் சுயநலத்தோட எனக்குன்னு செய்கிறேனோ அப்பதான் அது என்னுடைய செயலாகும். அதனுடைய பாவ புண்ணியம் தான் எனக்கு வரும். மற்ற இது வந்து நான் என்ன பாதிக்காது. எந்த செயலுடைய பலன் எனக்கு வராதோ, பாவ புண்ணியம் எனக்கு வராதோ, அது நான் செய்யாததுக்கு சமம். அப்போ பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்னா, ரிது காலத்துல மனைவியை கூடுறது வந்து பிரம்மச்சரியம் தான். ரிது காலம் அல்லாத காலத்துல கூடுறதுதான் பிரம்மச்சரியம் இல்லை. ஆனா கிருஷ்ணர் வந்து அப்ப சாஸ்திரப்படி வாழ்ந்திருக்காரு. அதனால அவர் சொன்னாரு. அதனால சொன்ன உண்மைதான். இவர் வந்து ஆண்டைக்கு ஏகாதசிக்கு என்னவோ எப்போ ஒருக்குதான் சாப்பிடுவாரு. அதனால அவரு அந்த நியமப்படி சாப்பிடுறதுனால அவர் சாப்பிடாததுக்கு சமானம் தான். உடம்புல உயிர் இருக்கணுமேங்கிறக்காண்டி அவர் சாப்பிடுற ஆள் அவரு. அன்னைக்கு சாப்பிட்டாரு, அவ்வளவுதான். அதனால அவரு சாப்பிடாததுக்கு சமானம். அதனால யமுனை வழி விட்டுட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து நம்ம சாஸ்திரத்துல பரம்பரையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல இடங்கள்ல இது வருது. மகாபாரதத்துல கூட சில கதைகளும் வருது நினைக்கிறேன். வேற இடங்கள்லயும் வரலாம். ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணு கிட்ட நீ என்னோட சேரணும்னு சொன்னா நானும் மறக்க கூடாது. மறுத்தா அவனுக்கு பாவம். அதுல ஊர்வசியா ரம்பாவோ அர்ஜுனன் கிட்ட சொல்றாங்க. அவர் அர்ஜுனன் மறுத்துறாரு. அதாவது சாபம் கொடுக்குறாரு, நீ அழியா போ அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சாபத்தை தான் பிறகு கிருஷ்ணன் இந்திரன் வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வச்சு குறைச்சு கொடுன்னு சொல்லி அதை அவரு பிறகு பயன்படுத்திக்கிட்டாரு அஞ்ஞாத வாசத்துல அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா பொதுவா நாம் புரிஞ்சுக்கிட்ட அளவுல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை உண்டாகக்கூடிய காலத்துல அந்த பெண் யாரோட வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம். கணவன் கிட்ட இருக்கணும், அது அவனுடைய டியூட்டி. அவன் இல்லைன்னா அது அவன் தப்பு கிடையாது. குழந்தை உண்டாகக்கூடிய காலத்துல யாரோட குழந்தை பெற்றாலும் அது அவளுக்கு தோஷம் கிடையாது. இன்னொன்னு, அந்த காலத்துல 500 1000 மக்கள் தொகை இருந்திருக்கும். அதனால அந்த காலத்துல இந்த மாதிரி நியமங்கள் இருந்திருக்கலாம். இந்த காலத்துல நம்ம குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி யோசிக்கிற காலம் வந்தாச்சு. ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி இருந்துக்கிறதுக்கான அடையாளங்கள் நமக்கு பல இடங்கள்ல பல கதைகள்ல தெரியும். இதெல்லாம் தோஷமாட்டு எங்கேயுமே சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்படல. அந்த பெண் அதனால ஒழுக்கம் கெட்டவன் யாருமே எங்கேயுமே சொல்றது இல்லை. அந்த ஏதோ ஒரு இடத்துல இதாட்டே வருது, பாவமாட்டே வருது. மனைவியினுடைய அந்த காலத்துல ஒரு கணவன் மனைவியை சேராம இருந்தா அது அவனுக்கு பாவம் அப்படிங்கிற மாதிரி கூட வருது. அதாவது அந்த ரித்து காமித்துவங்கிற ரித்துங்கிறது கன்சீவ் ஆகக்கூடிய நேரம். அந்த கமனம்னா போகிறது, அப்படி சேர்றது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரித்து காமித்துவங்கிறது அந்த அர்த்தத்தை குறிக்கிறது. அடுத்தது தேவ பித்ரு அதிதி பூஜா. இது ஆக்சுவலா பஞ்சமகா யஜ்ஞம்னு 5ஆ வரணும். இது 3ஆ போட்டிருக்கிறாரு. சரி, பஞ்சமகா யஜ்ஞம்னு ஒண்ணு கிரகஸ்தனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை பின்னாடி அவர் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரா இருக்கும், வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். இதை நாம வந்து கடமைகள்ங்கிற அர்த்தத்திலையும் எடுப்போம், கடன்கள்ங்கிற அர்த்தத்திலையும் எடுப்போம். இதுல இவர் சொல்லியிருக்கிறது பார்த்தா மனுஸ்மிருதியில இந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயிலா வருது. ஏன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம அறிஞ்சோ அறியாமல் சில பாவங்கள் செய்வோம். நடந்து போறோம், எறும்பு மிதிச்சிருவோம், கத்திரிக்காயை வெட்டுவோம், புழுவை வெட்டிடுவோம், இல்ல அடுப்பு துவக்கும், ஏதாவது பூச்சி போட்டு எரிஞ்சிரும். இப்படி நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்கள், அரைக்கிறதுலையோ வெட்டுறதுலையோ கூட்டி பெருக்கிறதுலையோ தண்ணியிலே எடுக்கிறதுலையோ அல்லது பானை செய்கிறதுலையோ அடுப்பு மூட்டுறதுலையோ இப்படி ஒரு 5 விதமான கணக்கை வச்சிருக்காங்க. 5 விதமான பாவங்கள் ஒரு கிரகஸ்தனுக்கு அன்றாடம் வரும், தவிர்க்க முடியாது. அந்த 5ல இருந்து விடுபடுறதுக்கு அவங்க 5 பூஜை பண்ணும், யஜ்ஞம் பண்ணும். அதாவது பஞ்சமகா யஜ்ஞம். பஞ்சன 5, மகான பெரிய யஜ்ஞம். தினமும் ஒருத்தர் பண்ண வேண்டிய 5 இது நித்திய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒரு கான்டெக்ட்ல நமக்கு அது தேவைப்படும், வேதாந்தத்துல முக்கியமா தேவைப்படும். நித்திய கர்மா, நித்திய கர்மா. கீதையில இந்த நித்தியங்கிற வார்த்தை பயன்படுத்துவார் கிருஷ்ணனே. நித்தியம்னா இது ஒருவனுடைய தினசரி கடமைகளுக்கு நித்தியம்னு பேர். அப்போ இதுல முதல் இது பொதுவா ரிஷி யஜ்ஞம் அல்லது பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லுவாங்க. ரிஷி யஜ்ஞம்னா ரிஷிகள் எழுதின நூல்களை படிக்கிறது. வேதமோ வேத அங்கமோ உபநிஷத்தோ கீதையோ அந்த மாதிரி ரிஷிகள் எழுதின நூல்களை படிக்கிறது ரிஷி யஜ்ஞம்.
அது மூலமா நம்ம ரிஷிகளுடைய கடனை அடைக்கும். ரிஷிகளுக்கு நாம பட்டிருக்கிற கடனை அடைக்கும். அவங்களுக்கு எப்படி கடன் அடைக்கிறது? அவங்க நூலை படிச்சாலே போதும், அதுவே அவங்க கடனை அடைக்கிறது. ரிணம்னு சொல்லுவாங்க கடனை. நமக்கு 5 விதமான கடனை அடைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்ப ரிஷிகளுக்கு நன்றி கடனா இருக்கிறது அவங்க புக்கை படிக்கிறது. இதுல வேதத்துல ஆரம்பிச்சு இத பொதுவா இப்படி கூட சொல்லுவாங்க. சுஷாகா உபனிஷத், கீதா, விஷ்ணோர் நாம சகசிரகம், ருத்ரம் ச பௌருஷம் சூக்தம், நித்தியம் ஆவர்த்தையே புதக. ஒரு அறிவாளி இந்த 5 விஷயத்தையும் டெய்லி படிச்சிடணும். என்ன அப்படின்னா, சுஷாகா உபனிஷத், அவனுக்குன்னு ஒரு சாக்கை இருக்கும், வேத சாக்கை இருக்கும். நம்ம பார்த்து துஜாதின்னு பார்த்துருக்கணும். பிராமண, கத்திரிய, வைஷ்யர் 3 பேரும் வேதம் படிப்பாங்க. 3 பேருக்கும் ஏதோ ஒரு சாக்கை இருக்கும். வேதத்துல ஒரு பிரான்ச் அவங்களுக்கு காப்பாற்ற வேண்டிய கடமை கொடுத்துருக்கும். அந்த கடமையை அவங்க டெய்லி மனப்பாடம் பண்ணணும். அதுதான் சுஷாகா உபனிஷத். அவங்க சாக்கைக்கு எந்த உபனிஷத்தோ அதை தினமும் படிச்சிடணும். அடுத்து சுஷாக்கையும் படிக்கணும், உபனிஷத்தும் படிக்கணும்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அல்லது அந்த சாக்கையினுடைய உபனிஷத்தை படிக்கணும்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப சங்கரருக்கு வந்து கிருஷ்ண யஜுர்வேதி, இப்ப அவருடைய சாக்கை தைத்திரிய உபனிஷத், அது அவருக்கு உள்ளது. இப்ப அடுத்தது கீதா, பகவத்கீதை படிக்கணும். அடுத்தது விஷ்ணோர் நாம சகசிரகம், விஷ்ணு சகசிரநாமம் படிக்கணும் தினமும். அடுத்தது ருத்ரம், சிவனுக்கு உள்ள ஒரு மந்திரத்துக்கு பேர் ருத்ரம்னு பேர், ஸ்ரீ ருத்ரம்னு சொல்லுவாங்க, அது படிக்கணும். அடுத்தது பௌருஷம் சூக்தம்னா புருஷ சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சுதான் இயேசு கிறிஸ்துவ பலி கொடுப்பாங்கன்னு சொல்லி கதை அளந்துட்டு இருக்காங்க. புருஷ சூக்தம், இந்த 5ஐயும் ஒருத்தன் தினமும் படிக்கணும். அப்படி படிச்சான்னா பெரிய பெரிய பாவங்களுக்கு இருந்து விடுபட்டுருவாங்கிற மாதிரி அவருடைய பலன் தெரியும். இப்ப இது வந்து ஒரு ரிஷி யஜ்ஞம். இந்த 5ஐயும் படிக்கிறதுங்கிறது ஒரு ரிஷி யஜ்ஞம். இது மாதிரி எது வேணாம் நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நமக்கு இப்ப வேதத்தை படிக்க முடியாது, சாகையை படிக்க முடியாது, தெரியவும் செய்யாது. அப்ப நம்ம ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், வசம் இந்த மாதிரி ஏதாவது படிச்சுக்கலாம். நம்ம படிக்க முடிஞ்சா நம்ம படிச்சுக்கலாம். ஆனா தினமும் அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. இது ரிஷி யஜ்ஞம் சொல்லுவாங்க. அல்லது பிரம்மன்னா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால வேத யஜ்ஞம்னு எடுத்துக்கலாம். அல்லது ரிஷியால் எழுதப்பட்ட எந்த இதுனாலும், வேதம் தான் இல்லை, எது வேணாலும் படிச்சுக்கலாம். இது முதல் யஜ்ஞம். அடுத்தது தேவ யஜ்ஞம், தெய்வங்களை வழிபடுறது. நம்ம குடும்ப சாமி இருக்கலாம், நம்ம ஊருக்கு ஒரு தேவதை இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல அந்த சாமியை கும்பிடுறது. அடுத்தது பித்ரு யஜ்ஞம், முன்னோர்களை வழிபடுறது, பெரியவங்களை வழிபடுறது. நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்களை வழிபடுறது, இவங்களை அன்பா கவனிச்சுக்கிறது. இனி தை அமாவாசை, ஆடி அமாவாசை வந்தா இறந்து போனவங்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்யறது. உயிரோட இருக்கிறவங்களுக்கும் செய்யறது, இறந்து போனவங்களுக்கும் செய்யறது. அது பித்ரு யஜ்ஞம்னு சொல்லுவோம். பொதுவாக பெரியவங்களை மரியாதையா நடத்திக்கிறது. அடுத்தது நரயஜ்ஞம் சொல்லுவாங்க, அல்லது அதிதி யஜ்ஞம் சொல்லுவாங்க. நரயஜ்ஞம்னா மனிதர்களுக்கு செய்யறதுன்னு அர்த்தம். அதிதிங்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அர்த்தம் தான். பொதுவாக அதிதினா என்ன சொல்லுவாங்கன்னா 3 நாள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்றவங்க இருக்காங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. 3 நாள்ல நோய் தீரணும், தீரலைன்னா அது மருந்து கிடையாது. 3 நாள் தான் வீட்டுல இருக்கணும், இருந்தா தான் விருந்து. அதுக்கு கூடுதலா இருந்தா விருந்து கிடையாது. இது ஒரு இது இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆதிதி, திதினா டேட்டு சொல்லாம வராள், சொல்லாம கொள்ளாம வர ஆளுக்கு அதித்தின்னு பேர். திடுதுப்புன்னு வர ஆளுக்கு. அப்படியே அந்த பக்கம் வந்தேன், அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னா, நம்ம ஊர் இந்த காலத்துல எப்படின்னா சொல்லாம கொள்ளாம வந்தா அப்படி வாசல்லே சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா அளவாதான சமைக்கிறது. பழைய காலத்துல அப்படி இல்லை, எப்பவுமே 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா போடுவாங்க, யாராவது வந்தா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி சாப்பிடறதுக்கு முன்ன வீட்டுல திண்ண வராந்தா வச்சிருப்பாங்க. இந்த வராண்டால யாராவது வழிபோக்கர்கள் இருக்காங்களான்னு பார்த்து அவங்களை கூப்பிட்டு சாப்பாடு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கை கால் கழுவி பூஜை பண்ணி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்காரங்களே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. அது தமாஷ் சொல்லுவாங்க, விடா கொண்டனும் கொடா கொண்டனும் அப்படின்னு. ஒரு ஆசாமி அவனுக்கு வந்து இந்த இப்படி சாப்பாடு கொடுக்கறதே பிடிக்காது, கொடுக்கவே மாட்டான். என்ன பண்ணுவான்னா அந்த சாப்பாடு இருந்தா அப்படி கதவை அப்படி திறந்து அப்படி எட்டி பார்ப்பான், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கதவை அடைச்சிட்டு சாப்பிட போயிடுவான். இது அவனுடைய பழக்கம். ஒரு நாள் கூட அவன் விருந்தாளுக்கு சாப்பாடு போட்டதில்லை. அதனால அவன் வீட்டுக்கு யாரும் சாப்பிடணும்னு நினைச்சா கூட போக முடியாது. அப்படி டக்குன்னு எட்டி பார்த்துட்டு அடைச்சுவாங்க. அப்போ ஒரு ஆசாமி இவன் எப்படியா சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவன் வீட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்துக்கிட்டான். இவன் கதவை திறந்த உடனே எட்டி முகத்தை காட்டிட்டான். இப்போ இவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்ப முடியாது, என்ன பண்றது? வீட்டுக்குள்ள போய் மனைவிட்ட சொன்னானா, நான் உன்னை வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுற மாதிரி அழணும்,
கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல விருந்தாளி சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி ஒத்துமையா இருக்க வீட்டுலதான் விருந்தாளி சாப்பிடணும். விருந்தாளி சாது யாருனாலும் அந்த மாதிரி ஒரு நியமம் இருக்கு. அப்போ அதனால நம்ம டிராமா பண்ணுவோம், அதனால விரட்டி விட்டுருவோம் அப்படி. அப்ப இதை மாதிரி இவரு அடிக்கிற மாதிரி அடிச்சாரு, அவங்க அம்மா அழுற மாதிரி அழுதாங்க. சாப்பாடு கொஞ்ச நேரம் டிராமா பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஆளை காணல. அதனால இவர் சொன்னாரு, அவன் போயிட்டான், விரட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மனைவி சொன்னா, நான் எப்படி அழுதம் பாத்தீங்களா அப்படின்ட்டு. அந்த அவரு நான் எப்படி அடிக்கிற மாதிரி அடிச்சோம் பாத்தீங்களா, அந்த இவன் எப்படி நான் அழுற மாதிரி அழுதும் பாத்தீங்களான்னு. அந்த மேல பரல்ல சத்தம் கேட்டுறான், எப்படி நான் போறது மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு போகாம இருந்தாங்க. விடா கொண்டரும் கொடா கொண்டரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவா தமிழ் இலக்கியத்துல வருது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டுதுன்னா கணவன் போய் ஏதாவது ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. ஏன்னா வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா மனைவி பாவத்தை காட்ட முடியாது, வீட்டுக்குள்ள சண்டை நடந்துன்னு காட்டிக்கிட முடியாது. கணவன்கிட்ட சந்தோஷம் பேசி சிரிச்சு படம் காட்டணும் வந்த விருந்தாளிகிட்ட. அப்ப அதனால சிரிச்சு பேசி வேலை போட்டாட்டி அதுக்காக வேண்டி விருந்தாளி கூட்டிட்டு வந்துருவாங்களா. ராமாயணத்துல சீத்தை சொல்றா, அசோகரத்துல இருக்கும்போது கவலைப்படுறா, ராமர் தனியா இருப்பாரு, விருந்தாளி வந்தா எப்படி சாப்பாடு போடுறது. ஏன்னா கணவன் வந்து விருந்தாளி சாப்பாடு கொடுக்க முடியாது, மனைவி தான் கொடுக்கணும். இப்ப நான் இங்க பிரிஞ்சு இருக்கிறேன், எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டதாட்டு வரும். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதிதி அப்படிங்கிறது அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராத்திரி தங்குற ஆள் அதிதி அப்படின்னு ஒரு டெபினிஷன் மனுஸ்மிருதியில வருது. இப்படியெல்லாம் பல டெபினிஷன் நான் சின்ன பிள்ளைன்னு கேட்டு வளர்ந்துருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிக்கலா மனுஸ்மிருதியில ஒரு ராத்திரி மட்டும் தங்குற ஆள் அதிதிங்கிற மாதிரி ஒரு இடம் மனுஸ்மிருதியில வருது. இதை நம்ம அதித்தின்னு எடுத்து சில பேர் எடுத்துக்கிறோம், சில இடத்துல நிரு யஜ்ஞம், மனித யஜ்ஞம், நர யஜ்ஞம்ங்கிற மாதிரியும் எடுத்துக்கிறாங்க. பொதுவாக மனிதர்களுக்கு நம்மளான உதவிகள் சேவைகள் பண்றது அப்படின்னும் எடுத்துக்கலாம். இங்க 3 தான் குறிப்பிட்டிருக்கு, தேவ பித்ரு அதிதி 3 தான் சாணக்கியர் குறிப்பிடுறாரு. 4வது மன்னிக்கணும், 5வது முதல்ல ரிஷிகிரின்னு சொல்லியாச்சு. 5வது வந்து பூத யஜ்ஞம், மற்ற உயிர்களுக்கு, மனிதர்கள் அல்லாத மற்ற உயிர்களுக்கு, அது தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம். அது பொதுவாக நம்ம வீடுகள்ல பசு வளர்க்குறது, வீட்டுக்கு முன்னாடி துளசி மாடம் வைக்கிறது. நீங்க கோவா எல்லாம் போனீங்கன்னா ஹிந்து வீடை டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா ஹிந்து வீட்லயும், ஏழையோ பணக்காரனோ, எல்லா ஹிந்து வீட்லயும் துளசி மாடம். அது நான் ஒரு விசேஷமா அந்த கோவால பார்த்தேன், வேற எங்கேயும் அந்த மாதிரி பார்க்கல. அப்புறம் தாவரங்கள்ல இருந்து விலங்கு வரைக்கும், பசுல இருந்து இப்படி நம்ம எல்லா பிராணிகள்கிட்டையும் அன்பா இருக்கிறது, அதுகளுக்கு நம்மளால உதவிகள் பண்றது பூத யஜ்ஞம் அப்படிங்கிற கணக்குல வரும். மற்ற உயிர்களையும் வாழ விடணும், நம்மளும் வாழ்ந்துக்கணும், மற்றவைகளை அழிச்சு நாம வாழக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நாம செய்யறது மூலமா நாம புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். அந்த புண்ணியம் நமக்கு வேற விதத்துல வந்த அந்த 5 பாவத்தை அரைக்கிறதுல வெட்டுறதுல அவருடைய பாவத்தை போக்கியோங்கிற கான்செப்ட்ல அப்படி வச்சிருப்பாங்க. பொதுவாக மனுஸ்மிருதி மாதிரிப்பட்ட சாஸ்திரங்கள்ல, கீதை மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த விஷயங்களை பார்க்கிறோம். இங்க ஒரு 3 தான் சொல்லியிருக்கிறாரு. ரிஷி யஜ்ஞத்தை விட்டுட்டாரு, பூத யஜ்ஞத்தை விட்டுட்டாரு. ஏதோ காரணம் இருக்கலாம், நம்ம அது பின்னாடி அவரை இவரோட விளக்கம் கொடுக்கலாம், பார்ப்போம். அடுத்தது பிருத்தியேஷு தியாக, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. பிருத்தியகன்னா வேலைக்காரங்க, அவங்களுக்கு தியாகங்கிறது சம்பளம் கொடுக்கறது. சம்பளம் மட்டும் இல்லாம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு அவங்களுடைய வேலைக்காரங்களுக்கு, அவரு வயல இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்கமே, வண்ணானுக்கு இவ்வளவு, துணி துவைக்கிறவனுக்கு இவ்வளவு, நாவிதனுக்கு இவ்வளவு, இப்படி அவருக்கு அந்த ஒரு வருஷத்துல யார் யாரு ஒத்தாசை பண்ணியிருப்பாங்களோ, அல்லது 6 மாசத்துல யார் யாரு ஒத்தாசை பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் வயல அறுத்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட இதை கொடுத்துருவார். அவங்களுக்கு அன்றாடம் மாச சம்பளம், வார சம்பளம் எல்லாம் கிடையாது. அவருக்கு விவசாய விளைவு வரும்போது அந்த விளைவை அவங்களுக்கு கொடுத்துருவார். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பழைய காலத்துக்கு இன்னமும் அது இருக்கிற இடங்கள் இருக்கு. இது வந்து வேலைக்காரங்களுக்கு தியாகம் பண்றதுங்கிற அர்த்தத்துல இங்க கொடுத்துருக்கு. அது வார சம்பளம் மாச சம்பளமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சரி. அது மாதிரி அன்றாட வீட்டுல சமைக்கிறாங்க, மிச்சம் வருதுன்னா அது வேலைக்காரங்களுக்கு வீட்டுல கொடுத்து விட்டுரும், குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. பல பண்டம் பலகாரம் எதுவா இருந்தாலும் சரி, இவங்க வீட்டுல பண்ணி மிச்சம் வந்துட்டுதுன்னா அதை கொடுத்து விட்டுருவாங்க. அப்படி ஒரு பழக்கமும் பழைய காலத்துல உண்டு. இவங்க வீட்டுல ஏதாவது தாராளமா இருந்தா அது வேலைக்காரங்களுக்கு தான். வீணா போனாலும் போக விடுவேன் வேலைக்காரங்களுக்கு, அந்த மாதிரி பழக்கம் அந்த காலத்துல கிடையாது.
எது நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கோ அதை நம்ம ஒத்தாசை பண்ற எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துடணுங்கிறது பழைய காலத்து பழக்கம். அதுதான் தியாக அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு. சேஷ போஜனம், மிச்சத்தை சாப்பிடுறது அப்படின்னு. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இது. பொதுவாக மிச்சத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். கீதையில கூட யாத்தயாமம் கதரசம் பூதி பரியுசிதம் செய்யது 17வது அத்தியாயம் நினைக்கிறேன். தாமச உணவுங்கிற லிஸ்ட்ல இது சொல்லுவார். அதுல வந்து மிச்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வரும். இதுல கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கு பரம்பரையில. ஒண்ணு வந்து யாருடைய எச்சில சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒண்ணு. இப்போ குருவினுடைய எச்சில கூட, கணவனுடைய எச்சில கூட, குழந்தையினுடைய எச்சில கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவங்க ஒரு கட்சி இருக்காங்க. இன்னொரு கட்சி அப்படின்னா, இல்ல குரு எச்சில், கணவன் எச்சில், குழந்தை எச்சில் எல்லாம் எச்சிலுக்கு ஆகாது, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னொருத்தங்க என்னுடைய குரு கடைசியில இருக்கிறவங்க, அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், திடீர்னு யாரோ வந்துட்டாங்க, நான் எழும்பி வந்துட்டேன்னா திருப்பி நானே அந்த சாப்பாடை சாப்பிட்டேன், எனக்கு அது எச்சு. அதனால பொதுவா அது எனக்கு இந்த விஷயம் தெரியும். பொதுவா சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எழும்ப மாட்டாங்க, எழும்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துல அப்படி ஒரு பழக்கம் உண்டு. சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இடையில எழும்பக்கூடாது. அது மாதிரி எப்பவுமே பரிமாறித்தான் சாப்பிடணும். இப்போ வீட்டுல எல்லாருக்கும் மனைவி பரிமாறி கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது ஒரு பழக்கமான மட்டும். இன்னைக்கு அதுல எல்லாரும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி வந்துட்டு, பழைய கால பரிமாறி கொடுத்துதான் சாப்பிடணும், அப்படி ஒரு பழக்கம். அப்போ சேஷம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். உச்சிஷ்டம் சாபி அப்படின்ட்டு கீதையிலும் ஒரு இடத்துல வரும். உச்சிஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இப்ப சிஷ்டம்னா சேஷம்ல இருந்து வந்ததுதான். இப்போ உச்சிஷ்டம்னா என்னது? எச்சிலா மிச்சம்? ரெண்டு விதமா அர்த்தம் எடுக்க முடியும். இப்ப எச்சில்னு எடுத்தா கூட குருவுடையது எச்சில் ஆகாது, மனைவியுடையது எச்சில் ஆகாது, குழந்தையுடையது எச்சில் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு இது, கணவனுடையது எச்சில் ஆகாதுங்கிற எடுத்துக்கிற ஒரு இது இருக்கு. பிரசாதம் அப்படின்னு அதை கணக்குல கொண்டு வந்துருவாங்க. தெய்வத்துக்கு வச்சுட்டு வர்றதா அதெல்லாம் எச்சில் ஆகாது அப்படின்ட்டு. இதை பத்தி ஒரு இது பாடல் கூட இருக்கு. தமிழ் பாடல் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு கருத்து ஞாபகம் இருக்கு. சம்ஸ்கிருத ஸ்லோகம் இந்த மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து வாந்தி பண்ணதை சாப்பிடுவாரு, எச்சில சாப்பிடுவாரு, அப்புறம் பிணத்தை மூடுற துணியை எடுத்து போத்திக்குவார். அப்போ அந்த அவர் ரொம்ப படிச்சவர், பெரிய அறிவாளி. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம், ரொம்ப படிச்சவராச்சே இப்படி பண்றாரு அப்படின்ட்டு அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. அவரு ரொம்ப படிச்சவரு, நாங்கெல்லாம் குட்டிச்சவரு, ஆனா அவர் இப்படி எல்லாம் பண்றாரு, எங்களால அதை ஜீரணிக்க முடியல, பரம்பரையா நாம அப்படி பண்ணது இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவரு அந்த துறவி சொன்னாரு, சரி அப்ப அவரை கூட்டிட்டு வாங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னு. அதுல போய் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தோடனே அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் அந்த செய்யுளை சொல்லி, ஸ்லோகத்தை சொல்லி, இப்படி சொல்லியிருக்கு, அதனால அப்படி பண்றேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த துறவி சொன்னாரு, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை, அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா, எச்சில் புனிதம், வாந்தி புனிதம், பிணம் மூடின துணி புனிதம் அப்படின்னு அந்த செய்யுள் போகும் தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்துல இருக்கு. அப்போ எச்சில் புனிதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணுக்குட்டி குடிச்ச பிறகு மிச்சம் பாலைத்தான், அது வயறார குடிச்ச பிறகு இருக்கிற மிச்சம் பாலைத்தான் நம்ம கறக்கணும். மிச்சம் எந்த பால் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம், அது பகவானுக்கும் அர்ப்பணிக்கலாம் அபிஷேகத்துக்கு. அப்ப கண்ணுக்குட்டி குடிச்ச எச்சிலா இருந்தாலும் அது புனிதம் தான், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம்னு அர்த்தம். பகவானுடைய அபிஷேகத்துக்கு அது தோஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதான் எச்சில் புனிதம். எச்சில்னா இந்த இடத்துல பாலை குடிக்குது. அப்புறம் வாந்தி புனிதம் அப்படின்னு, தேனு வந்து பல பூக்கள்ல போய் தேனை எடுத்து நம்மளுடைய கூட்டுல போய் வாந்தி பண்ணி வைக்கும். அந்த தேனை பகவானுக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துக்கலாம். தேனியில வாந்தியா இருந்தாலும் அது வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணத்தக்கதுதான். அதனால அது வாந்தி புனிதம் சொல்லியிருக்கு.
பிணம் மூடின துணி புனிதம்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த பட்டுப்பூச்சி தன்னை சுற்றி ஒரு கூட்டை உருவாக்கும். அப்புறம் அந்த பட்டுப்பூச்சியை வெந்நீர்ல போட்டு கொண்டுகிட்டு அந்த பட்டு எடுப்பாங்க. அந்த நூல் எடுத்து அப்புறம் பட்டு பண்ணுவாங்க. அந்த பட்டு துணி பட்டுப்புழுவை மூடி இருந்த பிணத்தை மூடி இருந்ததா இருந்தாலும் அந்த பட்டு துணி பகவானுக்கு தோஷம் இல்லை, புனிதம் தான், சாத்தலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல பிணம் மூடுற துணி புனிதம்னு சொல்லியிருக்கு. இது பால், தேனு, பட்டு இந்த மூணையும் குறிக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. குருமுகமா பரம்பரையா படிக்கலையே என்ன குழப்பம் வருங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இப்ப எச்சில் அந்த அர்த்தத்திலையும் வரதுனால அதை சொன்னேன். இப்ப நான் வந்து ஒரு பாத்திரத்துல இருந்து பொருள் பிரசாதம் எடுத்து போட்டேன்னா அதுக்கு பிறகு அதுல இருக்கிறது மிச்சம்தான், சேஷம்தான். அதனால அதை வந்து சாப்பிடக்கூடாதுங்கிற அர்த்தமும் எடுக்க முடியும், எடுக்கிறவங்க இருக்காங்க. சங்கரர் வந்து நான் நினைக்கிறேன் உச்சிஷ்டம் சா அமேத்தியம் போஜனம் தாமச பிரியம்னு அது முடியும். யாதயாமம் கதரசம் பூதி பரியுஷிதம் செய்யது உச்சிஷ்டஞ்ச அமேத்தியம் போஜனம் தாமச பிரியம். அதுல வந்து தெய்வத்துக்கு படைக்காதது, அப்புறம் உச்சிஷ்டம், இதுவும் தாமசனுக்கு பிரியமா இருக்குன்னு வரும். பொதுவா சங்கரர் சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாரு. யாத்தயாமம் அப்படின்னா ராத்திரி கழிந்ததுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். சில பேர் 3 மணி நேரம் கழிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அவரு அப்படி எடுக்கலன்னு நினைக்கிறேன். யாத்தயாம் கதரசம்னா ருசி போனது, கெட்டு போனதுங்கிற மாதிரி அர்த்தத்துல. பூதி பழையது, பரியுஷிதம் மீந்தது, அப்புறம் உச்சிஷ்டம் எச்சிலானது, அமேத்தியம் பகவானுக்கு படைக்காதது. இந்த மாதிரிப்பட்ட உணவுகளை தாமசர்கள் சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல பொதுவா யாத்தயாமங்கிற வார்த்தை வந்து ராத்திரி தாண்டினதுங்கிறத எல்லாரும் எடுக்கிற அர்த்தம். ஆனா சங்கரர் வந்து அந்த அர்த்தம் எடுக்கிறது இல்லை. அவர் வந்து சரியாக வேகாததுங்கிற அர்த்தத்தை அந்த இடத்துல எடுக்கிறார். அது ஏன் எடுக்கிறாருன்னு தெரியல நமக்கு. ஆனா அந்த அர்த்தம் அந்த இடத்துல பொருத்ததான் செய்யுது. அவர் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் ஒரு அர்த்தம் எடுக்கிறாரு. சேஷ போஜனம் அப்படின்னா மிச்சம் சாப்பிட்றது அப்படின்னு. இந்த இடத்துல என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, பகவானுக்கு படைச்சி, பெரியவங்களுக்கு படைச்சி, அதிதிகளுக்கு கொடுத்து, வேலைக்காரங்களுக்கு கொடுத்து, மனுஸ்மிருதியில இதை பத்தி குறிப்பு வருது. இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுக்கிட்டுதான் ஒரு இல்லறத்தான் சாப்பிட வைப்பார். அப்புறம் அவனுக்கு அவன் மனைவி பரிமாறணும், அவன் சாப்பிட்டவரு அவன் மனைவி சாப்பிடுவாரு, வேற கதை. ஆனா இவன் சாப்பிட உட்கார்றதுக்கு அவனுடைய இத்தனை டியூட்டி அவன் கம்ப்ளீட் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு மனுஸ்மிருதியில அது தெளிவாகவே வருது. வேலைக்காரங்களுக்கு கூட எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறது மனுஸ்மிருதி அந்த இது பார்க்கும்போது தெரியும். அதனால இந்த இது சேஷ போஜனம்னு சொல்லியிருக்கணும்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மிச்ச மீதி இருக்கிறத சாப்பிட்றது அப்படிங்கிறது அதாவது தன்னுடைய கடமைப்படி யார் யாருக்கு அவன் உணவு அளிக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் உணவு அளித்து விட்டு பிறகு இவன் சாப்பிட்றதுங்கிற அர்த்தத்துல இதை சொல்லியிருக்கணும். அதான் சேஷ போஜனமா இருக்கணும். உங்களுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். வேறு கோத்திரத்தை சேர்ந்தவன் உள்ளவர்களோடு திருமண சம்பந்தம் எடுத்துக்கொள்ளும் ருது காலத்தில் மட்டுமே நடைபெற சந்தமிப்போம். தேவர்களுக்கும் பித்துக்களுக்கும் செய்கின்ற பிறகு சித்திகளுக்கும் வேலையாட்களுக்கும் கொடுத்த பிறகு மிகுந்த உணவை பின்னர் இவை கிரகஸ்தன் என்னும் இல்லறத்தாருடைய தர்மம். அர்த்தம் தான் போட்டிருக்காங்க. இந்த ரித்துகாமித்துவங்கிறது நம்ம பண்பாட்டுப்படி குளிச்ச பிறகு 12 நாளுமே ரித்து காலம்னு எடுத்துக்கணும் நம்ம இதுல. சரி,
ஒரு வரி தான் இன்னைக்கு போயிருக்குது. பிரார்த்தனை. அடுத்தது பிரம்மச்சாரி, அடுத்தது வானப்பிரசன், அடுத்தது சன்னியாசி. அப்படி வரிசையில சொல்றார். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् हरिः ओम् तत्सत् सर्वं ब्रह्मार्पणमस्तु श्रीकृष्णार्पणमस्तु हरि ओम् அவங்க இல்ல